அல்லேலூயா. சேர்ந்து பல்லமையினோட பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரூபியே, இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் பாரிரோ. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி என்னோடு நாம் வர வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். பரிசுத்த கூட்டம் நடுவில் சத்தமா மேகி ப்ளீஸ். ஆமென். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரூபியே, இவ்வேளையில் அடிய நெஞ்சம் பாரிரோ. ஆரூபியே, இவ்வேளையில் அடிய நெஞ்சம் பாரிரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீசம் பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீசம் பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவே ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரூபியே, இவ்வேளையில் அடிய நெஞ்சம் பாரிரோ. ஆரூபியே, இவ்வேளையில் அடிய நெஞ்சம் பாரிரோ. நீன் கேட்ட பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. நீன் கேட்ட பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாத கூட செய்தினார் நல்ல அருள்வார். பொல்லாத கூட செய்தினார் நல்ல அருள்வார். பரிசுத்த கூட்டம் நடுவே ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரூபியே, இவ்வேளையில் அடிய நெஞ்சம் பாரிரோ. ஆரூபியே, இவ்வேளையில் அடிய நெஞ்சம் பாரிரோ. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை, யாருக்கான உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தையே உள்ளத்தை, யாருக்கான உள்ளலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். ஆமென். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்த கூட்டம் நடுவே ஜொலித்திடும் ஆரூபியே, இவ்வேளையில் அடிய நெஞ்சம் பாரிரோ. பாடுவோமா? ஆரூபியே, இவ்வேளையில் அடிய நெஞ்சம் பாரிரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலோ. சொல்லுங்க எல்லாரும். பரிசுத்தம் என எழுதும். ஓ, என் ஜீவன் சொல்லுங்க சபையாரே. என் ஜீவன் எல்லை எங்கிலோ. ஜீவன் எல்லை. ஆமென். One more time. ஜீவன் எல்லை எங்கிலோ. பரிசுத்தம் என எழுது. பரிசுத்த கூட்டம் நடு ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரூபியே, இவ்வேளையில் அடிய நெஞ்சம் பாரிரோ. ஆரூபியே, இவ்வேளையில் அடிய நெஞ்சம் பாரிரோ.
இந்த ஆண்டை துவங்கினோம். ஜனவரி மாதத்தில் பெண்களாக கூடி 7 நாட்கள் உபவாசித்து சபைக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபித்தார்கள். புதிய ஊழியமாக நம்முடைய சபையிலே விதவை பராமரிப்பு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. அதில் 35 பேர் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து அந்த விதவை தாய்மார்களை பராமரிக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஜனவரி 26ஆம் தேதி ஒரு நாள் தேசத்திற்கான ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. பிப்ரவரி மாதத்தில் கிதியோன் பைபிள் சொசைட்டியிலிருந்து டாக்டர் பாஸ்கர் நம் மத்தியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்தி அளித்தார். மார்ச் மாதத்தில் 21 நாட்கள் உபவாச ஜெபமும் 3 நாட்கள் சங்கிலி தொடர் ஜெபமும் நடைபெற்றது. ஏப்ரல் மாதத்தில் சபைக்கான பொதுவான ஜெபம் 1 வாரமும் பெண்களாக கூடி 7 நாட்கள் உபவாசித்து சபைக்காய் ஜெபித்தனர். மே மாதத்தில் 1 வாரம் குழந்தைகளுக்கான விபிஎஸ் விடுமுறை வேதாகம பள்ளி நடைபெற்றது. இதில் 50 பிள்ளைகள் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். சபை மக்கள் அநேகர் உதாரத்துவமாய் உதவி செய்தனர். ஜூன் மாதத்தில் புதிய ஊழியமாக அநேக வருடங்களாய் ஜெபித்ததற்கு கர்த்தர் பதில் கொடுத்து நம் சபைக்கு கொடுத்த தரிசனத்தின்படி எஸ்பிசி சினாட் மூலமாக வேதாகம கல்லூரி ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். இதில் 15 ஊழியர்கள் கலந்து கொண்டு படித்து முடித்து 1ஆம் ஆண்டு முடிந்து 2ஆம் ஆண்டு போக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அநேக போதகர்களை இந்த ஊழியத்திலே கர்த்தர் பயன்படுத்தினார். சினாட் மூலமாக நம்முடைய சபையிலே ஈரோட்டில் முதன்முறையாக யாரும் செய்திராத ஊழியமாக பெரிய அளவிலே கல்யாண மாலை நிகழ்ச்சி நடத்தவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். வெளிதேச பிரயாணமாக வெளிதேச மிஷனரியாக பாஸ்டர் கேசி ஜோசப் நம் மத்தியிலே வந்திருந்தார். பாஸ்டர் கேசி ஜோசப், பாஸ்டர் ஜான் ஜெப்ராஜ் இருவரையும் கொண்டு நம்முடைய சபை மூலமாக பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்தவும் கர்த்தர் கிருபை செய்தார். பரிமள மகாலிலே மிக நேர்த்தியாய் அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு நடத்தி கொடுத்தார். ஜூலை மாதத்தில் கர்த்தர் நம் போதகரை வெளிதேச பிரயாணமாக ஸ்ரீலங்கா சென்று வர கர்த்தர் கிருபை பாராட்டினார். வியாபாரிகள் ஆராதனையும் ஒழுங்கு செய்யப்பட்டது. இதில் சகோதரர் சரவணன் கலந்து கொண்டு விசேஷித்த செய்தி நமக்கு அளித்தார். ஆகஸ்ட் மாதத்தில் சுவிசேஷகர் வளன் அரசு அவர்களை கொண்டு விசேஷித்த சுகமளிக்கும் ஆராதனையை கர்த்தர் நடத்தி அந்த நாட்களிலே அநேக அற்புதங்களையும் நம் மத்தியிலே கர்த்தர் செய்தார். செப்டம்பர் மாதத்தில் பெண்களாக கூடி 7 நாட்கள் உபவாசித்து சபைக்காக ஜெபித்தனர். அக்டோபர் மாதத்திலும் மிஷனரி ஞாயிறாக நடத்தப்பட்டது. இதில் அநேக மிஷனரி ஸ்தாபனங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டு ஆராதனையை சிறப்பித்தனர். நவம்பர் மாதத்தில் விசேஷித்த பெண்கள் ஆராதனை நடத்தப்பட்டது. 40 நாட்கள் உபவாசம் நடைபெற்று முடிவிலே நன்றி ஆராதனையாக பாஸ்டர் மைக்கேல் ராஜ் அந்த நாளில் கலந்து கொண்டு தீர்க்க தரிசனமான அநேக வார்த்தைகளை சபைக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். டிசம்பர் மாதத்திலும் முதல் வாரத்தில் நம்முடைய சபையின் பாடல் குழுவினர் போதகரோடு இணைந்து கேரல் ரவுண்ட் சென்று அநேக வீடுகளை சந்தித்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தி கூறி வந்தனர். அதைத் தொடர்ந்து நன்றி ஆராதனையும் கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சிகளும் கிறிஸ்துமஸ் ஆராதனையும் நடைபெற்றது. மேலும் விசேஷித்த ஊழியமாக நரிக்குறவர் மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் உதவி செய்தார். தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படி கடந்த 28ஆம் தேதி ஏழை எளிய மக்களுக்கு பெட்ஷீட் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். விசேஷித்த செய்தியாளர்களாக இந்த வருடம் பாஸ்டர் கிருபாகரன், பாஸ்டர் ஆல்பர்ட் சாலமன் நம் மத்தியிலே வந்து தேவ செய்தி அளித்தனர். மேலும் இந்த வருடத்தில் முக்கியமாக நம்முடைய போதகருக்கு கர்த்தர் கொடுத்த சுகமளிக்கும் வரத்தினால் ஒவ்வொரு மாதமும் சுகமளிக்கும் ஆராதனையிலே கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்தார். வேதத்தில் காண்கின்ற அநேக அற்புதங்களை நம் சபையிலும் நடந்திருக்கிறது. சில சாட்சிகள் உங்களுக்காக. நம்முடைய சபைக்குள்ளே தரித்திரம் நீங்கி இருக்கிறது. அனுதினமும் ரட்சிப்பு உண்டாகி 50 புதிய குடும்பங்கள் உள்ளே வர கர்த்தர் கிருபை செய்தார். அநேக மரணங்கள் தப்புவிக்கப்பட்டது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சுகமளிக்கும் ஒரு சாட்சினா கிட்னி ஃபெயிலியரை கர்த்தர் சுகப்படுத்தி இன்றைக்கு அந்த மனிதரை நம் மத்தியிலே ஜீவனோடு கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். கேன்சர்னு சொல்லி வந்த மருத்துவ அறிக்கையினை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவருக்கும் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை நம் மத்தியிலே கொடுத்திருந்தார். அநேகருடைய கட்டுகளை வெள்ளிக்கிழமை உபவாசத்திலும் சுகமளிக்கும் ஆராதனையிலும் கர்த்தர் கட்டவிழ்க்க உதவி செய்தார். நாம் சபையாராய் சேர்ந்து 120 நாட்களுக்கு மேலாக ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார்.
ஞானஸ்தானம் இந்த வருடம் 25க்கும் மேற்பட்டோர் ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். மிஷனரி காணிக்கையாக நம்ம 3 மிஷனரிகளை தாங்கி கொண்டிருக்கிறோம். அந்த மிஷனரி காணிக்கையாக இந்த வருடம் முழுவதும் 1 லட்சம் வரை செலவு செய்யப்பட்டுள்ளது. நம்முடைய சபையிலே விசேஷமாய் 17 வகையான ஊழியங்களை இந்த வருடம் செய்ய கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்தார். கர்த்தருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். சந்தோஷமா கை தட்டுங்க. ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற சபையில இத்தனை ஊழியம் கர்த்தர் வச்சிருக்கார். உண்மைதானே? அப்ப நல்ல சபையில இருக்கீங்களா இல்லையா? அப்போ தலையாட மாட்டேங்கிறீங்களே. சந்தேகமாவே இருக்கு பாஸ்டர், சந்தேகமாவே இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இத்தனை ஊழியங்களையும் நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணி சொல்ல விரும்பல. கர்த்தர் நமக்கு கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு சாங்டிஃபிகேஷன் சர்வீஸ், சுத்திகரிப்பின் ஆராதனை நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவர்கள் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறார்கள். நம்ம ஒரு நாளை நியமிக்கணும். அந்த நாளை ஒரு பேர் சொல்லி வச்சுக்கணும். நம்ம உலகத்து மனுஷன் இந்த உலகத்தின் நாட்களை ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு டே ஆக மாற்றிவிட்டான். சரியா? தொழிலாளர் தினம், அந்த தினம், இந்த தினம், காதலர் தினம், இப்படி எத்தனையோ தினங்களை வச்சு யோசிக்க முடியாத டேஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாளை ஒரு நாளா வச்சுக்கிறான். அந்த நாள்ல அவர்களை நினைவு கூறுகிறார்கள். அப்ப நமக்கு இன்றைக்கு இந்த மாதத்தை, கடைசி வாரத்தை நம்ம எப்படி நினைவு கூர்னா, நம்மளை சுத்திகரிக்கும்படி தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். என்ன பாச, என்ன சுத்திகரிக்க போறோம்? நம்ம எதற்காக இதை சுத்திகரிப்பின் அனுபவமாக வைத்திருக்கிறோம்? அப்படி நாங்க என்ன ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்டோம்? பெரிய பாவம் செய்யறனால இல்ல, சின்ன பாவமும் பாவம் தான், பெரிய பாவமும் பாவம் தான். பைபிள் சொல்லுதுல, மரணத்துக்கு ஏதுவான பாவங்களும் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்களும் உண்டு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சில நேரத்தில் நம்ம மரணத்துக்கு ஏதுவான பாவம் செஞ்சிருக்க மாட்டோம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் என்று ஒன்று இருக்கிறது, அதை செய்திருப்போம். இன்னைக்கு நம்ம வேத வசனத்தின் வெளிச்சத்துல நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்க்க போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். உற்சாகமா இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 1 verse 14 to 16. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை வாசிக்க கேட்க போகிறீர்கள். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கைகள் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பாராக. கர்த்தர் உங்களை சுத்திகரிக்க விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்தா அவர் உங்களை சுத்திகரிப்பார். நீங்கள் பொன்னாய் விளங்குவீர்கள். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஏன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்? வேதம் இங்கே உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல இந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார். முதல் அதிகாரத்திலேயே ஆண்டவர் சில காரியங்களை சொல்றார். என்ன சொல்றாரு? இந்த 3 வசனத்துல, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கு, நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். நம்ம எல்லாரும் பண்டிகையை கொண்டாடணும். இந்த வருஷத்துல நிறைய கொண்டாட்டங்களுக்குள்ள நம்ம கடந்து போனோம். ஆனா ஆண்டவர் சொல்ற அது முக்கியம் அல்ல. கொண்டாட்டம் மனுஷனுக்காகவும், பண்டிகை மனிதர்களுக்காகவும், பண்டிகை தேவனை நினைவு கூறுவதற்காகவும் கொடுக்கப்பட்டது. ஆனா ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறாரா அப்படின்னா ஆண்டவர் சொல்ல, இல்ல, உன் காணிக்கை எனக்கு அருவருப்பு, உன் தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பு. ஸ்தோத்திரம். அக்கிரமத்தோட ஆசரிக்கிற எல்லா கூட்டத்தையும் நான் வெறுக்கிறேன். 14 சொல்லுது, உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது.
ஸ்தோத்திரம். ஏன்பா, ஏன் ஆண்டவர் வெறுக்கிறார்? பைபிள் சொல்லுது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன். கடைசியா பாயிண்ட்டுக்கு வராரு 15ஆம் வசனத்துல, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், என் கைகள் உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. நல்ல கவனிங்க. பண்டிகையை கொண்டாடுகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோம், மாத பிறப்புகளை கொண்டாடுகிறோம், நிறைய காரியங்களை செஞ்சோம். ஆனா ஆண்டவர் சொல்ல, இதுல எல்லாம் நான் பிரியமா இல்ல. அப்ப எதுல தான் பிரியம்? உங்களை சுத்திகரிக்கணும். 16ஆம் வசனத்தில் எழுதுறாரு, உங்களை கழுவி சுத்தி. ஏன் கை கழுவி சுத்திகரிக்கணும்? உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. எப்ப உன் வாழ்க்கையில நிறைய குற்றங்கள் இருக்கிறது, தேவனுடைய பார்வையில், மனுஷனுடைய பார்வையில் இல்ல. என் பார்வைக்கு நீங்கள் நீதிமான், உங்கள் பார்வைக்கு நான் ஒரு பரிசுத்தவான். ஆனா தேவன் தான் நம்மளை நியாயம் தீர்க்கிறவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சபைக்கு எழுதுறாரு, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆனாலும், அந்த வார்த்தை சொல்ல, ஆனாலும் தேவனே என்னை நியாயம் விசாரிக்கிறவர். என்னைக்குமே ஒரு மனிதனுடைய பார்வையில நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குற்றங்கள் நமக்கு தெரியாது. ஆனா எப்ப நம்ம when we go to the presence of God, தேவனுக்கு முன்னாடி ஒரு தேவ பிள்ளை போகும்போதுதான் ஆண்டவர் தான் சொல்லணும் நமக்குள்ள இருக்கிற குறைவுகளை. ஏன்னா மனுஷனுடைய பார்வையில சின்ன சின்ன குற்றங்கள் பெரிதாய் தெரியாது, மறைந்திருக்கிற குற்றங்கள் நமக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய பார்வையில எதுவுமே மறைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. சகலமும் அவர் பார்வைக்கு வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ள என்ன குறைவுகள் இருக்கு அதை அவரால் சொல்ல முடியும். ஏன்னா என் பார்வைக்கு எனக்கு குற்றம் தெரியாது. யோபு தன் பார்வைக்கு நீதிமான், மற்றவருடைய பார்வைக்கு யோபு நீதிமான் தான். ஏன்னா அவன் எழுதுகிற வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. அவன்கிட்ட ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. சாத்தானே போய் தேவனுடைய சமூகத்தில் அவனை குற்றம் சாட்ட முடியல. குற்றம் சாட்ட முடியலன்னு தான் அவனை எப்படியாவது குற்றவாளி ஆக்கணும் தான் அவனுக்கு அந்த வியாதி அனுமதிச்சான். அப்ப கவனிச்சு பாருங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, he is called as an accuser. பிசாசுக்கு இன்னொரு பெயர் அக்யூசர், குற்றம் சாட்டுகிறவன். எப்பொழுதும் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் போய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா அவன் குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். அதனாலதான் சில நன்மைகளை அவன் விட மாட்டேங்கிறான். ஆண்டவரை போய் சொல்லுவான், ஒழுங்கா வரதில்லை ஆண்டவரே, இந்த அம்மா பாருங்க, யாரு 52 வாரமும் வந்தா அப்படின்னு கை தூக்குனா 5 பேர் உண்மையா தூக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். அப்ப அவன் போய் சொல்லுவான், இந்த அம்மா சாட்சிக்கே வரதில்லை, இந்த அம்மா இந்த தம்பி வரதே இல்லை, எப்படி ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிப்பீங்க? ஸ்தோத்திரம். தேவனால செய்ய முடியாது. ஏன்னா தேவனுடைய வசனத்தை தேவனே மீற மாட்டார். ஆமென் சொல்லுங்க. தேவன் சொன்ன வார்த்தையை தாண்டி தேவன் ஒரு மனிதன் ஆசீர்வதிப்பாரா? இல்ல. அந்த சட்டத்திட்டத்துக்கு வரணும். அப்ப யோபுட்ட கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் குற்றத்தை அவன் முகாந்தரத்தை தேடினான் பிசாசு. இவனை எப்படியாவது குற்றம் செய்ய வைக்கணும். தானியேல் எந்த மனுஷனுடைய பார்வையிலே அவன் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அவனுடைய தேவனுடைய விஷயத்திலே அன்றி இவனை வேற எதிரையும் குற்றம் சாட்ட முடியாது அப்படின்னு அவனுக்கு இருந்த எதிரிகள் எல்லாம் ஒரு சட்டம் போடுறான். ராஜாவே, உங்களை தவிர வேற யாரையும் நோக்கி கூப்பிடக்கூடாது, ஜெபிக்க கூடாது. தானியேல் அந்த ஒரு குற்றம் தான் அவன் முகாந்தரத்தை கண்டுபிடிச்சான். தானியேலை குற்றம் சாட்ட முடியல. சிங்ககபியில தூக்கி போட்டு ராஜா கேட்கிறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, உனக்கு என்னாச்சு, எப்படி இருக்க? அது ஏனென்றால் ராஜாவே, சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி அதன் வாயுகளை கட்டி போட்டான். அது ஏனென்றால் நான் தேவனுக்கு முன்பா எல்லாவற்றிலையும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறேன். குற்றம் சாட்ட முடியாதுப்பா. அதனால அவன் குற்றம் சாட்ட முடியாத ஒரு ஆளா? தேவனுடைய பார்வை தான். தேவனுடைய பார்வை வசனம். வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில எங்க குற்றம் இருக்குன்னு சொல்லும். காணிக்கை கொடுத்திருக்கோம், பண்டிகை ஆசரிச்சிருக்கோம், மாத பிறப்புகளை கொண்டாடி இருக்கோம். ஸ்தோத்திரம். எத்தனையோ திருவிழாக்கள் நம்முடைய வாழ்க்கையில, வசன திருவிழாக்கள், எத்தனையோ எழுப்புதல் கூட்டங்கள், எத்தனையோ உபவாச நாட்கள், இதெல்லாம் செஞ்சோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொஞ்சம் உட்கார்ந்து நிதானித்து யோசிச்சு எங்கெல்லாம் குறைவுகள் இருக்கு. ஏன் அப்படி ஆண்டவர் யோசிக்க சொல்றாரு? அடுத்து ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க போகணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க விட்டு கொடுத்தா கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பார். யாருடைய வாழ்க்கையில நிறைய சுத்தம் பண்றீங்களோ அவன் மிகுதியான கனிகளை கொடுப்பான். ஹல்லேலூயா. அவனை தான் கிளை நறுக்குவார், களபிடுங்குவார். ஸ்தோத்திரம். தேவையில்லாத கொஞ்சம் வெட்டுவார். அப்ப ஒரு தேவ பிள்ளை தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டுமானால்
ஒரு 5 படிகள் நிலையில நீங்களும் நானும் சுத்திகரிக்கப்படணும். பைபிள்ல நிறைய சுத்திகரிப்பை பற்றி எழுதி இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனா ஒரு தேவ பிள்ளை தன்னை சுத்திகரிக்க வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கிற காரணம் என்ன? ஏன் சுத்திகரிக்க சொல்றார்? உன் கைகள் ரத்தத்தினால் நிறைஞ்சிருக்கு. அப்படின்னா பாஸ்டர் நாங்க கொலை பண்ணிட்டோமா, குற்றம் பண்ணிட்டோமா, யாரையாவது அடிச்சு பல்லக்கல்ல உடைச்சிட்டோமா? இல்லப்பா, அந்த ரத்தம் எதனால வந்துச்சு? கரை. தேவன் விரும்பாத சில கரைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது. அதனாலதான் தேவன் நீங்க எதிர்பார்த்த சில நன்மைகளையும் சில ஆசீர்வாதங்களையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க. என்கிட்டையும் குற்றம் இருந்துச்சு. காலை எந்திரிச்சேன், ஜெபம் பண்ணேன். ஆமா ஆண்டவரே, இந்த வருஷத்தை அப்படியே என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தார். இந்த வருடம் முழுவதும் ஸ்தோத்திரம். எத்தனை காரியங்கள், தேவனுக்கு மகிமை. சில காரியங்கள் ஒப்புரவானது, சில காரியங்கள் ஒப்புரவாகாதது. ஏன்னா சில நேரத்தில் நமக்கு எல்லாமே மறைஞ்சிருக்கும். சில காரியங்களை நம்மளே மறைச்சு வச்சிருப்போம், யாரையும் சொல்ல மாட்டோம். அதுக்கு பேர் மறைக்கப்பட்ட பாவம். ஆமென் சொல்லுங்க. பைபிள்ல நிறைய பாவங்கள் இருக்கு. துணிகரமான பாவம், மறைக்கப்பட்ட பாவம். அது மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அது மறைக்கிற பாவம். ஹல்லேலூயா. நிறைய எழுதப்பட்டால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சுத்திகரிப்பதற்கு நான் என்ன செய்யணும்? என்னோடு கூட ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு தேவ பிள்ளை தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டுமானால் சுத்திகரிப்பின் அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? வாசிக்கலாம். எரேமியா the book of Jeremiah chapter 3 verse 13 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோட சோரமார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிகொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே தீர்க்கதரிசி எழுதுகிறார், ஒரு தேவ பிள்ளை தன்னை சுத்திகரிக்க வேண்டுமானால் விரும்பினால் ஆண்டவர் யாரையுமே he never force anybody, யாரையுமே சுத்திகரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் கட்டாயப்படுத்த மாட்டார். சொல்லுவார், உன்னை சுத்தம் பண்ணிட்டா உனக்கு நல்லதுப்பா. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா மாறுவான். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை எழுதும் போது சொல்றாரு, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை விட்டு சுத்திகரிக்கப்படணும். ஏன் சுத்திகரிக்கணும்? தேவன் விரும்பல, என்னை ஆசீர்வதிக்க விரும்புறார், என்னோடு உறவாட விரும்புறார், என்னுடைய வாழ்க்கையை உயர்த்த விரும்புறார். அதுக்கு சில தடைகள் என் வாழ்க்கையில் இருக்கு, அதனால என்ன சுத்திகரிக்கணும் விரும்புறேன். அப்ப சுத்திகரிப்பின் முதல் நிலை என்ன? நீங்க சுத்திகரிக்க விரும்பினால், நல்ல கவனிங்க, விரும்பினால், if you like to, நீங்க விரும்பாத ஆட்களை ஒரு நாள் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆமென். இது ஒரு பிரசங்கமா நீங்க எடுத்துட்டு போனாலும் சரி, இது ஒரு செய்தியா நீங்க எடுத்துட்டு போனாலும் சரி, இன்னைக்கு சிலரை ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களை சுத்தம் பண்ண விரும்புறார். அப்ப முதல் படி என்ன? நீங்க சுத்திகரிக்கப்படணும்னு சொன்னா முதல் படி இந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்றாரு. இந்த 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல இப்ப நம்ம வாசித்தோம் இல்லையா, அதுல ஆண்டவர் சொல்றாரு, நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்துக்கீழும் அந்நியமாய் சோரமாக்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தை எல்லாம் உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிகொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று அதை குறிச்சு வச்சுக்கிறார். அதை குறிச்சு வச்சுக்க, அண்டர்லைன் தட் வேர்ட், ஒத்துக்கொள், அக்செப்ட். முதல்ல ஆண்டவர் சொல்றார், உன்னை நீ ஒத்துக்க, நீ தப்பு பண்ணேன்றது. ஆண்டவர் சுத்திகரிக்க அவர் விருப்பமுள்ளவரா இருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானால நீதிபரராக இருக்கிற இயேசு நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். உங்களுக்காக இரவு பகல் அவர் பரிந்து பேசிட்டு இருக்கிறார். 1 யோவான் 1:7 சொல்லுது, அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவர் சுத்திகரிப்பார். அப்ப பைபிள் சொல்லுது, முதல்ல உங்க பாவம் செஞ்சேன்னு ஒத்துக்கணும். நீங்க கேக்குறீங்க, எப்படி பாச செய்யாத பாவத்தை ஒத்துக்கிறது? கரெக்ட். செய்யாத பாவத்தை அவர் ஒரு நாளும் ஒத்துக்கொள்ள சொல்லல. நீங்க என்ன செஞ்சீங்கன்றத அங்க சொல்றாரு. பாவத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்தா தானே தெரியும் நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க. சில வீட்டில் பிள்ளைகளை நம்ம அடிப்போம். அடிக்கும் போது அது ஏன் அடிக்கிறேன்னு தெரியாமே அழுவும். ஏமா இப்ப என்னமா செஞ்சேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடிப்போமா? சில நேரத்தில் கோவம் வந்துருச்சு வச்சுக்க, அந்த கோவத்தை எங்கே காட்டுவோம்? அந்த பாசு சொன்ன மாதிரி தான், கோவம் எங்கேயோ ஒரு இடத்துல புறப்பட்டு கடைசியில் எங்கேயோ போய் கோவத்தை காட்டுற அளவுக்கு முடிகிற அளவுக்கு இன்னைக்கு வாழ்க்கை இருக்குது. ஏன் சில நேரத்தில் பிள்ளைகளை அடிக்கிறோம் தெரியாது. நீ அன்னைக்கு செஞ்ச, அட அன்னைக்கு செஞ்சனா இன்னைக்கு ஏமா என்னை அடிக்கிற? நீ அன்னைக்கு பண்ணதுக்கு தான் இன்னைக்கு அடிக்கிற.
இல்ல? அன்னைக்கு நம்ம கோவம் வராது, பிள்ளைன்னு விட்டுருவோம். ஆனா என்னைக்காவது வரும்போது சேர்த்து வச்சு விடுவோம் பாருங்க. தோத்திரம். மாட்டினா சிக்கனான்னு வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கிற பிள்ளை என்ன செய்யும்? சரண்டர் ஆயிரும், டக்குன்னு காலில் விழுந்து கபால்னு பிடிச்சிக்கும். நான் படிக்கிற காலத்தில் ஒரு வாத்தியார் இருந்தார், ரஜினி பைத்தியம் அவர். அந்த காலத்தில் ரஜினி பைத்தியம். ரஜினி மாதிரியே இங்கெல்லாம் சிறச்சுக்குவார், நல்லா தான் இருப்பார் ஆளு. பிளேடு வச்சு இவ்வளோ தூரம் சிறச்சிருப்பார். அவருக்கு உண்மையாகவே முடியல, அது ஒரு ஸ்டைலு. இவன் அவரை போலவே இருக்குன்னு சொல்லி பேரையும் ரஜினி, அவர் பேரு வேற ஏதோ லாரன்ஸ், என்னமோ ரஜினி லாரன்ஸ் வச்சுக்கிட்டார். கிளாஸுக்கு வந்தாருன்னா மேக்ஸ் வாத்தியார் ஆட்டி நொறுக்கிடுவார். இதுல சில விவரமுள்ள ஆட்கள்லாம் இருப்பானுங்க. அப்பயே 6th படிக்கும் போதே மேக்ஸ் தெரியல, நமக்கு தான் வராது. தோத்திரம். வந்துச்சுன்னா தான் நல்லா. அது என்னமோ மேக்ஸ் போட்டு வரமாட்டேங்குது. அட்டி அன்னைக்கு எனக்கு மானாங்கனியா உழுவுது. எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. வாங்கினவன் நான் இல்லை, அட்டி மறக்கல. அடிச்சுட்டு அந்த நல்ல பேர் ஞாபகம், சீனிவாசன் ஒரு பையன். அவன் கிட்ட போறாரு, அவன் அட்டி, அவனுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அட்டி, சார் நீங்க ரஜினி மாதிரியே இருக்கீங்க சார். டப்புனு குச்ச கீழே பிடிச்சி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொன்னாண்டே போடா முட்டா, அந்த மனுஷன் வரும்போது நீ ரஜினி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னா சிரிச்சிருப்பாரா. நான் பத்தியா என்னை அடிக்கவே இல்லை, நீ போயிட்டாரு பத்தியா. இப்படிதான் சில நேரத்தில் நம்ம வாங்கி கட்டிக்கிறோம் நிறைய பேர்த்திட்ட. எப்படி பழகணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், அந்த சிச்சுவேஷனை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும் தெரியல. ஆண்டவரோட எப்படி வாழ்றதுன்னு தெரியல. அடி வாங்கிட்டே இருக்கிறோம், ஆனா ஏன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப வாங்க பாயிண்ட்க்கு. எரேமியால 3ஆம் அதிகாரத்துல ஏன் அவர் சுத்திகரிக்க சொல்றாரு? நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமா துரோகம் பண்ண. விரோதமா, அது என்ன நம்ம விரோதமா பண்ணாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் என்ன விரோதமா பண்ணாங்க? அதுல கீழே எழுதுறாரு பாருங்க, ஸ்தோத்திரம். பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோட சோர மார்க்கமாய் நடந்து. அப்பா, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்னைய விட்டுட்டு அநேக நேசர்களை தேடி போனாய், அநேக தெய்வங்களை தேடி போன. பச்சையான சகல மரத்தின் கீழும். பாருங்க, அன்னைக்கு நடந்த சம்பவம் இன்னைக்கு நடக்குது. தெய்வங்கள் எங்க இருக்கிறாங்க? அரச மரத்துக்கு கீழே, ஆலமரத்துக்கு கீழே, வேப்ப மரத்துக்கு கீழே, பச்சையான சகல மரத்தின் கீழும். உங்க தெய்வங்கள்லாம் எங்க இருந்தாங்க? இப்ப குல தெய்வம்லாம் அப்படி சொன்னாதான் தெரியும். நீங்க விட்டு வந்த குல தெய்வம் எல்லாம் எங்க உட்கார்ந்து இருக்குது? மரத்துக்கு கீழே. மரத்து மேல கூட இல்ல, மரத்துக்கு கீழே. பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ துரோகம் பண்ண. என்னப்பா அப்படின்னா அர்த்தம் என்ன? என்னை விட்டு நீ தூரம் போன. இன்னைக்கு நம்முடைய குறைவு என்ன? இந்த வருஷத்துல எத்தனையோ நாட்கள் நீங்க தேவனை தேடாத காலங்கள் இருந்தது. தூரம் போயிருக்கீங்க, தேடணுன்ற உணர்வே இல்லை, கர்த்தர் சமூகத்துக்கு போகணுன்ற எண்ணமே இல்லை. தேவனுடைய ஆலயம் ஒன்று இருக்கிறது, தேவனை தேடணும், அவர் முகத்தை தேடணும், அவர் முகத்தை தேடி வரணும்னு எனக்கு ஒரு கட்டளை இருக்கு. அந்நிய தேவர்களை நாடி போகலே தவிர அவரை விட்டு சோர மார்க்கமா என்ன தூரம் போயிட்டப்பா. ஆண்டு சில நேரத்தில் இது நமக்கு தப்பா தெரியாது இல்ல. என்ன இந்த வாரம் வரலன்னா அடுத்த வாரம் வந்துட்டு போறேன், 52 வாரம் 5 வாரம் போனா போதும்பா. சிலருக்கு மாசத்துல 4 வாரம் 2 வாரம் தான், 1 வாரம் விட்டு 1 வாரம் இன்ஸ்டால்மெண்ட்ல வருவாங்க. அவங்க கடன் இன்ஸ்டால்மெண்ட்டே வாங்கியிருப்பான். அதனால தான் இந்த சர்ச் வாழ்க்கை இன்ஸ்டால்மெண்ட்ல இருக்கு. 1 வாரம் போய் 1 வாரம். நான் யாரை குற்றம் சாட்டல, நல்லா போய் இது உங்களுடைய குறைவை ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாரு. ஆமென். நீங்க இந்த வருஷம் இந்த செய்தி கேட்பீங்க, அடுத்த வருஷம் அப்படிதான் பண்ணுவீங்க. ஆண்டவரே சொல்லிட்டேன், நானே இந்த ஜனங்களை பார்த்து 40 வருஷமா பார்த்துட்டேன் தம்பி ஊழியக்காரனே, நீ என்னப்பா புதுசு புதுசா பேசுற அப்படின்னு என்னைய பார்த்து ஆண்டவரே சொல்லுவார். நீ ரொம்ப சோர்ந்து போவாத, நீ பிரசங்கம் பண்றத பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இரு. கேட்கறவன் கேட்கட்டும், வரவன் வரவன் வரட்டும். தோத்திரம். நீதிமானவன் இன்னும் நீதிமானாகட்டும், சுத்தமுள்ளவன் இன்னும் சுத்தமாகட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ ராஜா வருகிறார். ஆமென். அவர் வரார். He is coming, he is coming, he is going to come soon. ஆண்டவர் சீக்கிரம் வர போறார். என்ன பாஸ்டர் இப்படிதான் எனக்கு தெரிஞ்ச நினைவு உள்ளது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி சொல்லி ஆயத்தம் பண்ணலையே, சபை ஆயத்தமாகலையே, அழைக்கப்பட்டவர்களே ஆயத்தமாகலனா அழைக்கப்படாதவன் எப்படி ஆயத்தமாவா? சபையவே இன்னும் கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். என்னை விட்டு நீ தூரம் போனதை ஒத்துக்கொள். முதல் சுத்திகரிப்புக்கு முதல் படி, எஸ் நான் செஞ்சேன் ஆண்டவரே, உங்களை விட்டு தூரம் போயிட்டேன்,
உங்களை தேடலை, உங்களை நான் சரியா கனம் பண்ணலை, உங்களுக்கு நான் சரியா பயப்படலை. பயந்துருந்தா இங்கே வந்திருப்பேன்ல. எங்களை இவ்வளவு வேகமா ஓட வைக்கிறது எது? அவருக்கு பயப்படுற பயம். தாவீது சொல்றான், உமக்கு பயப்படுகிற பயத்தால் என் உடம்பு சிலிர்க்குது சிலிர்க்குது, நடுங்குறான். தேவனை யாருன்னு தெரியும். You should know who is your God, whom you are serving. You should know that. உங்களுக்கு தெரியணும் நீ யாரை ஆராதிக்கிறீர்கள், நீ யாருக்கு கணக்கு கொடுக்கணும், நீ எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றீங்க. இல்ல, பெருந்துறையிலிருந்து இந்த தம்பி வரான். எந்த தம்பி? டேவிட். இவன் தான் ஆன்லைனில் பார்த்துட்டே இருக்க. கேரளான்றல எங்கள் பிள்ளைங்க தான் 2 பேரும். பெருந்துறையிலேருந்து 8:50 உள்ள வந்து உட்காந்துருக்கான். 2 பேரும் அடிச்சு பிடிச்சி 8:55 உள்ள உட்காந்துருக்கு. பாருங்க எத்தனை மணிக்கு நம்ம வந்தோம் பார்த்தீங்களா? எங்க கஷ்டம் உங்களுக்கு என்ன பாசம் தெரியும். இதை எத்தனை வருஷம் தான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? எத்தனை வருஷம் தான் இந்த பாட்டு பாடிக்கிட்டே இருப்பீங்க? வெக்கப்படணும். தேங்க்யூப்பா. 8:50 இருக்கிறான். அதான் தெய்வ பயம், அதான் தெய்வ பயம். நீ தேவனை விட்டு தூரம் போனது ஆண்டவர் ஒரு நாள் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நீ தூங்குனதையும், தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் நீ அசட்ட பண்ண, அதாவது ஆலயத்துக்கு வர டைம் இல்லை பச, ரொம்ப பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு நீ யாரும் சொல்லவே முடியாது. அப்படி சொல்ல முடியாதுல்ல. அவ்வளவா பிஸியா இருக்கிறோம். இந்த வேலையிலே நம்ம இவ்வளவு பிஸியா இருந்தா நம்மளை நம்பி கர்த்தர் எப்படி பெரிய வேலை கொடுப்பாரு? நான் இந்த ஊழியத்தில் 250 பேத்துக்கு நான் ஒழுங்கா ஊழியம் செய்யலைன்னா என்ன நம்பி கர்த்தர் எப்படி 2500 பேர் கொடுப்பாரு? என்ன நம்பி ஒரு ஓட்ட சைக்கிள் கொடுத்தாருன்னா என்ன ஆண்டவரே ஓட்ட சைக்கிள்னு சொல்லாதீங்க. அந்த ஓட்டையை ஒழுங்கா ஓட்டுங்க, கர்த்தர் அடுத்து நல்லா தருவார். இந்த சபைக்கு 2 பேர் தானே, நம்ம எதையோ ஒன்று பிரசங்கம் பண்ணிட்டு போகலாம், கண்காடன்ஸை பார்த்து பேசிட்டு போகலாம். இல்லைப்பா, இல்லை. நேற்று சாயந்தரம் ஒரு செய்தி கொடுத்தாரு, நேற்று நைட்டு ஒரு செய்தி கொடுத்தாரு, இன்னைக்கு காலையில் முழங்கால் போடுறேன், இன்னைக்கு ஒரு செய்தி கொடுத்தாரு. ஆனால் சொன்ன இதை போய் பேசு அப்படின்னாரு. என் பிள்ளைகளுக்கு தெரியும், டார்ச் லைட் வச்சு எழுதிட்டு இருக்கிறேன். 4:50 இந்த செய்தி நான் எழுதும்போது எனக்கு உணர்த்தின சில காரியங்களை தான். அப்படிலாம் ஒன்றும் பெரிய பரிசுத்தவன் மாதிரிலாம் பார்க்காதீங்க, நீ எல்லாம் குறை உள்ளவர்கள் தான். கர்த்தர் பேசுவார், தன்னுடைய சபையோடு பேசணும்ல. ஆமென். எனக்கு என்னையும் கர்த்தர் வெட்கப்படுத்தக்கூடாது. நான் ஒரு ஊழியக்காரன், கர்த்தருடைய செய்தியோடு வரணும். எனக்கு ஒரு திருப்தி. அந்த காலையில் அதிகாலையில் செய்தி வாங்கினோன்னே உங்கள் முகம்லாம் என் முன்னாடி வந்துச்சு. அப்பா நல்ல செய்தி கொடுக்க போகிறேன், எல்லாரும் வரணும் ஏசப்பா, இந்த செய்தியை கேட்கணும் ஏசப்பா. அவன் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை சுத்திகரிக்கணும்னா முதல்ல ஒத்துக்கோ. நான் உங்களை விட்டு தூரம் போனதையும், உங்களை கனம் பண்ணாததையும், உங்களுக்கு பயப்படாததையும் நான் ஒத்துக்கொள்றேன். எத்தனை பேர் மனப்பூர்வமா வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, கண்மூடி. எத்தனையோ ஆராதனைகளை நான் அசட்ட பண்ணியிருக்கேன் ஆண்டவரே. வெறும் உதட்டில் சொல்லாதீங்க, உள்ளம் உணர்ந்து சொல்லுங்க. எத்தனையோ நேரம் இருந்துச்சு, எனக்கு தெரியும். சிலர் உண்மையாகவே அன்னைக்கு வேலைக்கு போயிருப்பீங்க, டெப்டேஷன் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் யாரையும் குற்றச்சாட்டல. ஆனால் வேலை டைம் இருந்தும் நேரம் இருந்தும் அடுத்த வாரம் போகலாம், நாளைக்கு போகலாம், அவர்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். அந்த வாரம் போகலைன்னா ஒரு வேலை போயிடும். அந்த சூழ்நிலை நீங்கள் போயிருப்பீங்க, அதை ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் வலது கையை உயர்த்தி, ஆண்டவரை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆண்டவரை, இன்னைக்கு தான் கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறார். ஆராதனைக்கு லேட்டாக வந்திருக்கேன் சப்பா, அது எனக்கே வெக்கமா இருக்கு. சில குடும்பங்கள் சொல்லுவாங்க, அது எங்களுக்கே கஷ்டமா இருக்கு பாஸ்டர், ஆனால் எங்களால் அதை ஜெயிக்க முடியல. நீங்க சொல்லுங்க, புது வருஷத்துலயாவது நான் அதை ஜெயிச்சே ஆகணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பேசுறார், நீ என்னை விட்டு சோர மார்க்கமா போன, அந்நிய தெய்வங்களை தேடி போன. இந்த வருஷத்துல யார் யாரெல்லாம் அந்நிய தெய்வங்களை தேடி போனீங்க, ஸ்தோத்திரம்பா. கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்குது. கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறார். வேற ஒண்ணுமே ஆண்டவர் கேட்கல, நீ ஒத்துக்கோ, சரண்டர் ஆயிரு, வேற ஒண்ணு வேணாம். ஆமா உங்களை அசட்ட பண்ணியிருக்கேன். உங்க சமூகத்துக்கு நான் நேரம் இருந்து நான் போகல, உங்க முகத்தை நான் தேடி போகல. ஆண்டவர் அதை பார்த்து துக்கப்படுறாரு. என் பிள்ளைங்க நான் ரட்சித்தேன், அவங்கள என் ரத்த சிந்தி இந்த குடும்பங்களை ரட்சித்தேன். ஆனா அந்த குடும்பம் சோர மார்க்கமா, இஸ்ரேலுக்காக தான், இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. பிதாக்கள் எல்லாம் அவருடையவர்கள், ஆனா அவங்க யாருக்கும் தேவனை பற்றி அவ்வளவு எண்ணம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீ ஒத்துக்கோ மகளே, என்னை விட்டு தூரம் போனதையும் என்னை அசட்ட பண்ணதையும். சில குடும்பங்கள் நாள் நிமித்தம் பார்த்து, ஜோசியக்காரனை பார்த்து நான் பிழைப்பேனா? ஒரு நல்ல குடும்பம்
பயங்கர வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சுகமாக்குனார். இன்னைக்கு அந்த குடும்பம் எங்கன்னு கேட்கிறேன். விசுவாசிக்கிட்ட சொல்றாங்களாம், நாங்க மறுபடியும் ஜோசியம் பார்க்கிறோம், உயிர் பிழைப்பேன் நான். நீ உயிர் பிழைச்சு இந்த வருஷம் உட்கார்ந்துருந்தியே. எல்லாரும் சொன்னாங்க நீ மரிச்சிருக்க வேண்டிய ஆள், எப்படி இப்படி உயிரோடு இருக்க? நான் ஏசப்பா கோயிலுக்கு போனேன், பிழைச்சிக்கிட்டேன்னு சொன்னாங்களாம். ஆனா அதே வாய் இப்ப சொல்லுது, நான் மறுபடியும் எங்க சித்தி வந்து என்னை கூட்டு போயிட்டாங்க, ஜோசியம் பார்க்க போயிருக்கேன், அதனாலதான் எனக்கு குற்ற மனசாட்சி, சர்ச்சுக்கு வர முடியல. அது அப்படி ஏதாவது இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், மகளே வேண்டாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்காக தான் நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், நீ என்னோட இருக்கணும். நான் உன்னுடைய எதிர்காலத்தை நான் ஆசீர்வதிப்பேன், நீ எனக்கு உண்மையாரு. இந்த வருஷம் கடைசியில் ஆண்டவர் சொல்றார், நீ ஒத்துக்கோ, ஆமாப்பா தப்பு பண்ணிட்டேன், உங்களை விட்டு தூரம் போனேன், இருதயத்தில் தூரம் போனேன். சில நேரத்தில் நீங்க அந்த இடத்துக்கு போகல, ஆனா இருதயம் இயேசுப்பா விட்டு போயிடுச்சு. என்ன வாழ்க்கை, என்ன வாழ்ந்து என்ன பண்றது, எல்லாம் நடக்கலையே. அப்படி சொல்றவங்களோட வலது கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்ன மன்னிச்சிருங்க. இதான் என் சுத்திகரிப்பு, இதான் சுத்திகரிப்பு. கர்த்தர் சபையை சுத்தம் பண்றாரு, கர்த்தருடைய கண்கள் அதை பார்க்குது. நீ ஒத்துக்கொண்டா கர்த்தர் உங்களை சுத்தமாக்குவா. ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, என் பிள்ளைகள் உம்மிடத்தில் ஒப்புரவாகிறாங்க. இந்த காலையில ஒரு பெரிய மாற்றம் சபைக்குள்ள நடக்குது. இதுவரைக்கும் நான் அப்படி ஒத்துக்கொண்டதே இல்லை. நான் செஞ்ச குறைவுகள் தேவனுடைய பார்வையில் ஒரு நாள் நான் அப்படி செஞ்சது இல்லை. ஆனா கர்த்தர் இன்னைக்கு என்னோடு கூட பேசுறார். நீ என்னை தேடாததையும், என்னை விட்டு தூரம் போனதையும், என்னை விட்டுட்டு இன்னொரு மனுஷன் போய், மனுஷ தெய்வங்கள்ட்ட போய் குறி கேட்கறதையும், ஜோசியம் பார்க்கறதையும், நாள் நிமித்தம் பார்த்தது. எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து கேலண்டர்ல நாள் நிமித்தம் பார்த்தீங்க? நல்ல நேரம், கெட்ட நேரம். ஆண்டவர் சொல்ல, என்னை விட்டு நீ தூரம் போகிற, என்னை விட்டு நீ தூரம் போகிற. அதெல்லாம் உங்க பார்வைக்கு தப்பா தெரியல. ஒரு காரியத்தை செய்ய போகும்போது நாள் நிமித்தம் பார்த்து போனேன், ஆண்டவர் துக்கப்பட்டார். அதுவும் ஆண்டவர் விட்டு தூரம் போறதுதான். நீ என்னதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சில நேரத்தில் என்னை விட்டு போயிட்டியம்மா, ஸ்தோத்திரம். நீ ஒத்துக்கொள். தேங்க்யூ, ஆமென். அதுல இன்னொரு வசனம் எழுதுறாரு, சோரமார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிகொடாமற் போனதையும் ஒத்துக்கோ. ஆண்டவர் இரண்டாவது எழுதுறாரு, அதுல எதை ஒத்துக்கணுமா? முதல்ல நான் சோரமார்க்கமா போனேன், அப்படின்னா பின்வாங்கி போனேன், பின்மாற்றமா போனேன், உங்களை விட்டுட்டு போனேன், அந்நிய தெய்வங்களை தேடி போனேன், ஜோசியங்களை தேடி போனேன், நாள் நிமித்தம் பார்க்க போனேன். இதெல்லாம் நான் உங்களை விட்டு போனதுக்கு அடையாளம். அடுத்து சொல்றாரு, நீ கீழ்ப்படியாமற் போனதை ஒத்துக்கோ. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்துக்கு செவிகொடாம இந்த பூமியில வாழ்ந்த நாட்களை ஆண்டவர் சமூகத்தை ஒத்துக்கணும். எத்தனை காரியத்துக்கு இந்த வருஷம் நான் கீழ்ப்படியாம போயிருக்கேன். இந்த வேதம் உங்க கையில எத்தனை காரியங்களை தாண்டி வந்திருக்கு தெரியுமா? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. இதை எத்தனை பேர் வாசிக்கல இந்த வருஷம்? பைபிளை வாசிக்கவே இல்லைல்ல, பிஸியா இருந்தீங்க. அநேகர் ஜெபம் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த வேத வசனத்தை திறந்து எத்தனை பேர் மணிக்கணக்கில் நீங்க வாசிக்க சொல்லுங்க. நேசிக்காம வாசிக்க முடியாது. நான் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. சில சொல்லுவாங்க 1 மணி நேரம் வாசித்தேன், 2 மணி நேரம் வாசித்தேன், 3 மணி நேரம் வாசித்தேன். பைபிளை நேசிக்காம வாசிக்க முடியாது. நீங்க வாசிக்கணும்னு வாசித்தா ஒன்னும் உள்ள போகாது. நீங்க சாப்பிட்றீங்க, வேலைக்கு போகும்போது, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது மடக்கு 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 மடக்குன்னு தின்னும் இல்ல, அது டேஸ்டும் தெரியாது. நீங்க கேட்பீங்க சாயந்தரம் வந்தோடனே, காலையில் கொடுத்த நெய் ரோஸ் எப்படா இருந்துச்சு? ஆமா நெய் ரோஸ். அது நான் போற வேகத்தில் எவன் நெய்யை பார்த்தான், இருக்கத மடக்குன்னு வாயில 4 தோசையை மடக்கி உள்ள போட்டு ஆட்டோ வந்துருச்சு, பறந்துட்டான். சாயந்தரம் கேட்போம், தம்பி எப்படி இருந்துச்சு நெய் ரோஸ்னா? அவனுக்கு தெரியும் நெய் ரோஸ். போற வேகத்தில் 4 வாய் போட்டு உள்ள போனேன். இப்போ அது மாதிரி தான் இருக்கு இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை. போற வேகத்தில் கேலண்டர் முன்னாடி நின்று அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறது கூட வேகம். அம்மா நீங்களே பார்த்து சொல்லுமா, முடிஞ்சு போச்சா? கர்த்தர் உன் ஆதரவாய் இருப்பார், அவ்வளவுதான். அது சொன்னதோட போச்சு. இவன் அதோட மறந்துடுவான். சாயந்தரம் வந்து கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவானான்னு பாருங்க, சொல்ல மாட்டான். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கும் தேவனுடைய சத்தத்தை கேட்டா தானே கீழ்ப்படிய முடியும். தேவனுடைய சத்தத்தை கேட்டா தானே கீழ்ப்படிய முடியும். சவுல் ராஜா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அமலேக்கியர்களை அழித்து விட்டு வா. ஒரே ஒரு அஜெண்டா தான் ஆண்டவர் கொடுத்தார்.
ஒரு மேண்டேட் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா போய் எல்லாத்தையும் அழிக்காம தனக்கு நலமானதை கொண்டு கொஞ்சம் எடுத்துட்டு வரான். ஆண்டவர் தீர்க்கதரிசி கேட்கிறாரு, சாமுவேலு அப்பா என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் என்னப்பா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை கேட்கிறார். அதெல்லாம் தேவனாகிய கர்த்தருக்கு கொண்டு வந்தேன். சாமுவேல் சொல்றான், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். நீ கீழ்ப்படியாம போய் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போய் நீ வாழ்றத பார்க்கிலும், நீ ஆண்டவருக்கு எவ்வளவு பலி செலுத்தினாலும் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒண்ணே ஒண்ணுதான், நீ அவருக்கு சகலத்திலும் கீழ்ப்படியணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பிரசங்கங்கள் வந்திருக்கும், எத்தனை முறை நம்ம கீழ்ப்படியாம வாழ்ந்திருப்போம். தேவனுடைய பார்வையில 100% நான் கீழ்ப்படிதலோடு வாழ்ந்தேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா நிச்சயம் சொல்றேன், அவருடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் உங்க மேல வந்திருக்கும். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே பூமியினுடைய வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, ஒரு கீழ்ப்படிதல் பூமியினுடைய சகல ஜாதிகளையும் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வந்துச்சு. நீங்க ஒரே ஒரு ஆள் குடும்பத்தில் கீழ்ப்படியது நிமித்தம் உங்க சந்ததி, உங்க கற்ப பிறப்பு, உங்க குடும்பம் எல்லாத்தையும் நான் சொல்ல, நீங்க சம்பாதிக்கிறத வச்சு தேவன் ஆசீர்வதிக்கிறவரே அல்ல. ஆமென் சத்தமா சொல்லுங்க. நீங்க சம்பாதிக்கிறத வச்சு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரு. ஆசீர்வாதம் கீழ்ப்படிதல்ல ஆரம்பிக்குது. நீ எல்லாவற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதான் சொல்றாரு, நீ எனக்கு கீழ்ப்படியாமற் போனதை ஒத்துக்கொள். இந்த வருஷம் ஆண்டவரே நிறைய காரியத்தில் நான் முரட்டாட்டம் பண்ணியிருக்கேன், எதிர்த்துன்னு இருக்கேன், கேள்வி கேட்டிருக்கேன். ஏன் இப்படி ஆண்டவர் செஞ்சார்? ஏன் இப்படி என்னை நடத்தினார்? ஏன் இப்படி பாடுகள்? ஸ்தோத்திரம். சில நேரத்தில் தேவன் அனுமதிக்கிற சில பாடுகள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா கீழ்ப்படிய மாட்டோம். சிலர் ஆண்டவர் அட்டி அட்டி நடிப்பாரு, கீழ்ப்படிய மாட்டோம். பசமா சொன்ன அந்த வாலிப தம்பிகிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், எத்தனையோ முறை எங்க வீட்டார் சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு காசு, பணம், உலகம், அந்தஸ்து, அரசியல் செல்வாக்கு, ஆள் பலம், பணபலம், இன்னைக்கு எல்லாம் போய் மருத்துவமனையில் படுத்திருக்கிய, எல்லாம் இருக்குது. ஆனா யாரால உதவி செய்ய முடியும்? இல்ல, கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் வந்து நிற்பாங்க. அவனும் 2 நாள் தான் நிற்பான், 3 நாள் தான் நிற்பான், போயிடுவான். அவன் வேலையை பார்க்க போயிடுவான். கடைசியில் கஷ்டப்படுறாரு சொந்த குடும்பம் தானே. கிடைச்ச தருணத்தை விட்டுட்டோம் அப்படின்னா ஆண்டவர் போயிடுவார். ஆண்டவர் சொல்றாரு, நான் என் ஸ்தானத்துக்கு போயிடுவேன், நீ என்னை தேடுற வரைக்கும் அது ஒரு காலம் வரும், அவரை தேட வைக்கிற ஒரு காலம் வரும். நீ கதறி அழுவ தேவ சமூகத்தில், ஐயோ ஐயோன்னு அவர் முகத்தை தேடுவீங்க, ஆனா ஆண்டவர் காட்டவே மாட்டார். எத்தனை வருஷம் அவனை தெரியும். இன்னைக்கு தான் முதல் முறை என்னை கூப்பிட்டு, அங்கிள் ஜோம் பண்ணுங்க, உங்க செய்தி தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் 10 வருஷமா செய்தி போடுறேன், என்னைக்கா ஒரு நாளாவது கேட்டிருப்பியா? ஆனா ஒன்று ஜோம் பண்ணேன், சரியா ஆண்டவரே பரவாயில்ல, இப்பயாவது ஒரு தருணம் கொடுங்க, இப்பயாவது உங்களை அறிந்து கொள்ளட்டும், இப்பயாவது உங்களை புரிந்துகட்டும், இப்பயாவது உமக்கு கீழ்ப்படியட்டும். எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற கூட்டம், அந்தஸ்துக்காகவும் உலகத்துக்காகவும் நான் சொல்றேன், எல்லாம் உங்களை ஒரு நாள் தூக்கும், அத்தனையும் உங்களை புகழும். ஆனா எல்லாரும் ஒரு நாள் உங்களை கைவிட்டுருவான். கர்த்தருக்கு முன்னாடி நீ கீழ்ப்படிந்திருந்தா, அல்லேலூயா, பொறுமையா இருங்க, கீழ்ப்படிங்க. ஆரம்ப ஊழியங்களுக்கு கஷ்டம்தான், எல்லாத்தையும் கீழ்ப்படியும். இருக்கிற நிலைமையிலும் இல்லாத நிலைமையிலும் கர்த்தரை அனுமதிக்கிற சகல பாதையிலும் கர்த்தர் உண்டாக்குகிற அந்த கொடுக்கப்படுகிற அந்த அவமான பாதையில் நீங்க போய் சகலத்திலையும் அவர் கீழ்ப்படிந்திருந்தா ஏற்ற காலம் ஒன்று வரும். அன்னைக்கு எல்லாரும் பார்க்குற மாதிரி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கொஞ்சம் கடினம் தானே கீழ்ப்படுகிறது, இல்லை? கீழ்ப்படுகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உன் பிள்ளைய குடுன்னு சொல்லி கேட்டோன்னே அது கீழ்ப்படுறது கஷ்டம்தான். ஆனால் அது தேவ பலத்தில் கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படியும். வசனம் வருதா, இந்த காரியத்தை கீழ்ப்படின்னு சொல்றாரா, இந்த காரியத்தை விட்டு கொடுன்னு சொல்றாரா, இந்த காரியத்தை சமாதானமாக சொல்றாரா, சமாதானம் ஆயிரணும். கீழ்ப்படிஞ்சிட்டோம் அப்படின்னா, அல்லேலூயா. சில என்னதான் ஜெபம் பண்ணாலும் சமாதானத்துக்குள்ள போக மாட்டாங்க, ஒப்புரவாக மாட்டாங்க, மனுஷனோட விட்டு கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் சொல்ற, நீ எல்லாத்தையும் கீழ்ப்படி. இந்த வருஷம் நீ ஒத்துக்கோ நான் கீழ்ப்படியாம போனது. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் சுத்திகரிப்பார். அவர் ஏன் சுத்திகரிக்கிறார்? நீ மிகுதியான கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் சுத்தம் பண்ண வருவார், உங்க மரத்தை சுத்தம் பண்ணுவார், கிளை நறுக்குவார், களை பிடுங்குவார், இதெல்லாம் சொல்லுவார். ஆம் ஆண்டவரே, நான் உங்களை விட்டு தூரம் போனதையும் உமக்கு கீழ்ப்படியாமல் போனதையும் நான் ஒத்துக்கொள்றேன் மனதார. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் ஒத்துக்கொள்றேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ரெண்டாவது, ஒரு தேவ பிள்ளை சுத்திகரிப்புக்குள்ள வரணும்னா ரெண்டாவது எதை சுத்திகரிக்கணும்? எரேமியாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்திலே
12ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப அழகா பேசுறார். 14ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பின்னாடி திறந்து வாசிடுங்க. In the book of Jeremiah chapter 4 verse 1, இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால், நீ திரும்புகிறதுக்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஒரு ஆமென் கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிரு. அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீ மனம் திரும்புறதுக்கு எண்ணம் இருந்தா நீ திரும்புப்பா. Turn to me. ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவன் சுத்திகரிக்கணும்னா அவனுக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிற 2வது மனம் திரும்புதல். முதல்ல ஒத்துக்கணும். கர்த்தர் சமூகத்துல அவர் என்னெல்லாம் உங்களுக்குள்ள பேசுறாரோ அதெல்லாம் ஒத்துக்கணும். ஆமாப்பா, ஆமா ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, நான் திருத்திக்கிறேன் ஆண்டவரே. அது ஒத்துக்கொண்டா கர்த்தர் உங்களை ஈஸியா சுத்தம் பண்ணிடுவார். 2வது அவர் சொல்றாரு, நீ மனம் திரும்புவதற்கு இருந்தா மனம் திரும்ப. என்கிட்ட எப்படி மனம் திரும்பணும்? எதை குறித்து மனம் திரும்பணும்? உன் அருவருப்புகளை என் பார்வையில் நீ நீக்கிவிட்டால். அங்கதான் ஆண்டவர் பேசுறார். எதுல மனம் திரும்பணும்? அருவருப்புகளிலிருந்து மனம் திரும்பணும். நிறைய தேவன் விரும்பாத அருவருப்புகள் என் வாழ்க்கைக்குள்ள இருக்குதே, அது ஒரு மனுஷனுக்கு தெரியாதே, கூட இருக்க மனைவிக்கு தெரியாதே, கூட இருக்க கணவனுக்கு தெரியாதே, அம்மா அப்பாவுக்கு தெரியாதே. உன் செல்போனை திறந்து பார்த்தா தான் தெரியும் எத்தனை அருவருப்பு இருக்குன்னு. இன்னைக்கு இருக்க பிள்ளைகள்லாம் ரொம்ப உஜாரா இருக்கு. ஒண்ணுக்கும் லாக் போட்டு வச்சிருக்கு. ஒண்ணுக்கு வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக்கு, அதுக்குள்ள இருக்க ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு ஒரு லாக்கு. அவன் ஆம்பளையா இருப்பான், படத்தை பார்த்தா ஆம்பளை, பேர் பார்த்தா பொம்பளையா இருக்கு. இது என்னடா இப்படிலாம் ஏமாத்துறானுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு பெற்றோர் நீங்க வீட்டுக்கு போய் உங்க பிள்ளைகள், பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, நீங்க உங்க பிள்ளைகள்கிட்ட போனை கேளுங்க. அவங்க கொடுத்துட்டா அப்படின்னா கரெக்டா இருக்கான்னு அர்த்தம். ஆனா நம்ம பிள்ளைக்கு பயங்கரமான ஆளு, போகும்போதே அழிச்சிட்டு போயிடும். எங்க அம்மா கேட்டா என்ன பண்றது அப்படின்னு எல்லாத்தையுமே டோட்டலா அழிச்சு விட்டு போயிடும். கணவன் வீட்டுக்கு போய் மனைவியினுடைய செல்போனை வாங்கி செக் பண்றீங்க. உங்க மனைவி கொடுத்துட்டா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனைவிமார் அதையும் சொல்லுங்க பாஸ்டர். சொல்றேன், இருங்க, அவசரப்படாது. உங்க சத்தம் எனக்கு கேட்குது. நீங்க பார்க்கும்போது எனக்கு புரியுது. பாஸ் எங்க அதை சொல்லாம போயிடுவாரோ. சொல்றவர் அவர் இல்லை, நானா சொல்றேன். அடுத்தவர் எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. மனைவிமார் புருஷன் கேட்கும் போது மரியாதையா புருஷன் கொடுத்துடணும். ஆமென். கொடுத்துட்டு எப்பா பார்த்துக்கப்பா, எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நீ எதை வேணா உள்ள திறந்து பாரு, பேங்க் பேலன்சிங் பாரு, எவ்வளவு இருக்குன்னு காட்டுங்க, உங்க மனைவிட்ட காட்டுங்கயா. அப்படி கொடுத்துட்டா செல்போனை நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க செல்போனை மட்டும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியல, யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டீங்கன்னா அங்க பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். என்ன ஆண்டவர் சொல்லுதுன்னா, உன் அருவருப்புகளை என் முகத்துக்கு முன்பாய் நின்று அகற்றிவிட்டால். ஸ்தோத்திரம். அதுக்கு தான் மனம் திரும்புதல். ஆண்டவர் சில காரியங்களை குறித்து உங்களோட பேசுவார். உனக்குள்ள சில அருவருப்பு இருக்கு, சாதாரணதில்லை, அருவருப்பு. ஒரு மனுஷன் அருவருக்கிற காரியம் தேவனுடைய பார்வையில் எப்படி சுத்தமா இருக்கும்? இருக்காதுப்பா. அது நம்ம பார்வைக்கு வேணா இன்பமா இருக்கும். ஆனா தேவன் பார்க்கும்போது எனக்குள்ள நிறைய அருவருப்புகளை பார்ப்பார். ஆண்டவர் சொல்ல, அக்கிரம சிந்தை
கொண்டிருந்தேன். ஆனால் தேவன் எனக்கு மெய்யாகவே என் ஜெபத்துக்கு சத்தத்துக்கு பதில் கொடார். எனக்குள்ள அருவருப்புகளை வச்சுக்கிட்டு நான் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே நான் எப்படி ஆராதிக்க முடியும்? ஆராதிக்க முடியாது, நடிக்க முடியும். You can act before somebody. சிலருக்கு முன்பாக உங்களை பார்க்கிறவர்களும், சில பெற்றோர் பரவாயில்ல, அங்கிருந்து கண்காணிச்சுட்டே இருக்கிறீங்க உங்க பிள்ளைகளை, நல்லா பாடுறாளா, நல்லா ஆராதிக்கிறாங்களா, வாட்ச் பண்ணணும். என் கண்ணு என் 3 பிள்ளைங்க மேலே தான் இருக்கும். அவன் ஒழுங்கா ஆராதிச்சானா அவனை பார்த்துட்டே இருப்பேன். வீட்டில் போய் கேட்பேன், நீ ஒழுங்கா பாடல, ஏன் ஒழுங்கா ஆராதிக்கல? உங்கள் புருஷன் நல்லா ஆராதிக்கிறான்னு பின்னாடி இந்த மனைவிமார் பாருங்க. அக்கா எட்டி எட்டி பார்க்காதீங்க, வந்து மூஞ்ச தோத்துறேன். அதையும் சொல்லி கொடுத்தாரு பாசன்னுட்டு. அப்படி சும்மா அப்படி லைட்டாக பாருங்க, என்ன செய்கிறாரு? ஒழுங்கா ஆராதிக்கிறாரா, கண்ணது கை தூக்குறாரா, பாச சொல்கிறத கேட்குறாரா, பிள்ளைங்க ஒழுங்கா கீழ்ப்படிதா, வீட்டுக்கு போனோன்னா சண்டே ஸ்கூல் எழுதுனியா ஒழுங்கா, எப்படி ஹோம் ஒர்க்கை பண்ணுறீங்களோ அதே மாதிரி பிள்ளைகளை உட்கார வச்சு இப்போ நீங்கள் கத்தருக்குள்ளே வளங்க, பின்னாடி கஷ்டப்பட மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு வளர்க்கறது கஷ்டம், கத்தருக்குள்ள சொல்லிக் கொடுக்கறது கஷ்டம், அவனை வசனம் எழுத வைக்கிறது கஷ்டம் நீங்க நினைச்சா பின்னாடி நீங்க கண்ணீர் விட வேண்டி வரும், பிள்ளைகளை குறித்து கண்ணீர் விட வேண்டி வரும். அண்ணா சொல்றாரு, உன் வாழ்க்கையில நிறைய அருவருப்புகள் இருக்குப்பா, அந்த அருவருப்பை நீ நீக்கிட்டினா அதுதான் சுத்தம். அதுக்கு என்ன செய்யணும் பாஸ்? யூ டர்ன் டு காட். ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்புவதற்கு மனதா இருந்தா திரும்ப என்கிட்ட. ஆண்டவர் சமூகத்துல வந்து சுத்திகரிச்சுக்கோ. நான் உங்களை நெருங்கி சேரணும் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எனக்கு வேணும், நான் கண்ணை மூடினா உங்க பிரசன்னம் எனக்கு தெரியணும். இல்லைன்னா நீ உன் உள்ளத்துல இருக்க அந்த அருவருப்புகள் தான் உன் கண்ணுக்கு முன்னாடி வந்துருப்போம், நீ ஆண்டோடைய முகத்தை பார்க்க முடியாது. நீங்க நிறைய பேர் தடுமாறுற இடம் எங்க? இங்கதான். செல்போன்ல கண்டதையும் பார்த்துட்டு எப்படிப்பா உங்களால ஜெபம் பண்ண முடியும்? எப்படி உங்களால தேவ சமூகத்துக்கு போக முடியும்? உள்ளத்துல வேற ஒரு எண்ணெய் வைத்துக் கொண்டு அசுத்தத்தை வச்சுக்கிட்டு நீ தேவ சமூகத்துக்கு வந்தா ஆண்டவர் முகத்தை பார்க்க மாட்டார், உங்களை பார்க்கவே மாட்டார். சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாத்திலையும் ஒழுங்கு கட்டுப்பாடுகள். எப்படி வேணா வாழ முடியாது இல்ல. தேவன் ஒழுங்கின் தேவன், பைபிள் சொல்லுது. அவர் எல்லாத்தையும் ஒழுங்கா தான் படைச்சார், கரெக்டா கிரமமா படைச்சார். 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் கரெக்டா படைச்சார். எதையுமே ஒழுங்கின்மையா ஆண்டவர் செய்யல. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஒழுங்குள்ள வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீங்கள் சீர்கெட்டவர்களா. எங்க பிரச்சனை? ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்கு முன்னாடி சீர்கெட்டு கிடக்கு. பைபிள்ல ஒரே ஒரு ஆளுக்கு தான் ஆண்டவர் சீர்கெட்டவன் என்று எழுதியிருக்கார். ஏன்? யாரது? ஏசா. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல சீர்கெட்டவனாகிய ஏசாவை போல ஒருவனும் இராதிருங்கள். ஏன்னா அவன் வாழ்க்கை சீர்கெட்ட வாழ்க்கை, தேவனுக்கு முன்னாடி சரியா இல்லை. தேவனுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீங்க எல்லாரும், நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு முன்னாடி இருக்கோம். நான் எங்க இருந்தாலும் அவர் கண்கள் என்ன பார்க்குது, என்ன வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க சர்ச்சுக்குள்ள மட்டும்தான் பரிசுத்தம், சர்ச்சுக்குள்ள மட்டும்தான், அங்க போனா வீட்டுக்கு போயிட்டு என்ன வேணா பார்க்கலாம், என்ன வேணா செய்யலாம். அதுதான் ஆண்டவர் அருவருப்புன்றாரு. அல்லேலூயா. சொல்ல சீர்கெட்ட வாழ்க்கை, இதை தான் ஆண்டவர் அருவருப்புன்றாரு. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வேணா வாழ முடியாது, இப்படிதான் வாழணும்னு இருக்கு. அதுக்கு உதாரணமா சொல்றாரு, சீர்கெட்டவனாகி ஏசா. அந்த சீர்கெட்டவனாகி ஏசாவுக்கு என்ன பிரச்சனை? எதனால அவனை சீர்கெட்டவன் சொல்றாங்க? பைபிள் சொல்லுது 3-4 காரியம் அவர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 25 நான் வாசிக்கணும், டைம் ஆச்சு. ஆதியாகமம் 25 திருப்புங்க பாப்போம், கையில வச்சுக்கோங்க. 32ஆம் வசனத்தை. ஹல்லேலூயா. The book of Genesis chapter 25 verse 32. 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேன், இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது போது என்ன சொல்றாரு? நல்லா கவனிங்க. இதெல்லாம் உங்க பார்வைக்கு தப்பாவே தெரியாது நான் சொல்றது. ஆனா இன்னைக்கு இது எதுனால தேவன் இந்த இவனை சீர்கெட்டவன் சொன்னாருன்னு கவனிங்க. இதோ நான் சாக போகிறேன். எத்தனை பேர் இந்த வருஷம் சொன்னீங்க? எத்தனை பேர் நீங்க சாக போறேன்னு சொன்னீங்க? ஒருவேளை நீங்க விளையாட்டா சொல்லிட்டீங்க அதை. ஆனா அது ஆண்டவருக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வார்த்தை? சீர்கெட்ட வார்த்தை. தேவன் கொடுத்த வாழ்க்கையை தொலைப்பதற்கும் கெடுப்பதற்கும் உன் வாயின் வார்த்தையினால நீ சீர்கெட்டவனா வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைய. இவனை சீர்கெட்டவன் ஆண்டவர் ஏன் சொன்னார்? அவன் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தான் நல்ல தகப்பனை கொடுத்தார். ஒரு நல்ல தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் கிடைக்கிறது ஒரு பெரிய கிருபை. ஆமென் சொல்லுங்க. ஒரு நல்ல ஆவிக்குரிய தாய் ஒரு பிள்ளைக்கு கிடைக்கிறான்னு அது பெரிய தயவு.
அது ஜெபிக்கிற தாய் கிடைச்சோன்னா ரொம்ப சந்தோஷம். அவங்கள போல ஆசீர்வாதமா அந்த பூமியில யாராலும் இருக்க முடியாது. ஏன் சீர்கட்டவன்? பைபிள் சொல்லுது, அவன் சொன்னா இதோ நான் சாக போகிறேன். சாவு தேவனுடைய கையில இருக்கு. ஆமென். அவர் கூட சாவை தள்ளி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா நாம தான் அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இந்த பாரு மண்ணெண்ணையை ஊத்திக்கிறேன், இந்த பாரு கேஸை பத்த வச்சுக்கிறேன். தோத்திரம் சொன்னீங்களா? வீட்டுக்குள்ள சண்டை வந்தப்போ சொன்னீங்களா? இந்த பாரு பிளேடை வச்சு கிடிச்சுக்கிறேன் கழுத்தை. மிரட்டுறது, நீ தான் உள்ள போவ, உன்னை எழுதி வச்சு செத்து சும்மா போக மாட்டேன், எழுதி வச்சுட்டு போயிடுவேன். மிரட்டுறது நம்மால. இவன் பயந்துக்கிட்டு, உயிருக்கு பயந்துக்கிட்டு என்னைய கூப்பிடுறான், பாஸ்டர் செத்து போயிடுவேன்றா. நான் சொல்ல சாவுடின்னு சொல்லு, சாவுன்னு சொல்லு. இந்த என்னைக்குமே இந்த சாவரேன்னு சொல்றவனுக்கு உயிர் ஆசை நிறைய இருக்கும். அவன் சாவே மாட்டான். சாவரன் டபக்கு தூக்கி மாட்டி செத்து போயிடுவான். அந்த பார் சாவறேன், இந்த பார் சாவறேன் அப்படின்னு சொல்றவன் ஒரு நாள் நினைச்ச மாட்டான், நீ தைரியமா சொல்றா அப்படின்னு. எப்படி பாச சொல்றது? அட நானே சொல்லித்தரேன்டா, சொல்றா. 3 நாள் கழிச்சு சர்ச்சை வந்து நிக்குது. பாச ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிச்சு. புருஷன் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். நான் அப்படியே மூஞ்ச பார்த்தேன், சாவலையா? இன்னுமா இருக்கிற? எல்லாம் தெரியும். எதுக்கு சாவரேன் பயமுத்துற? கேஸை பற்ற வச்சுக்கிறேங்கிறது, திரி விடுறது, பைப்பை அந்த பைப்பை கழட்டுறது, அருவாவை தூக்குறது, பிளேடை எடுக்கிறது, எனக்கு தெரியும் எங்க அறுக்கணும்னு. என்னமோ யூடியூப் பார்த்து என்னமோ பயிற்சி. எங்க அறுத்தா சாவேன் தெரியுமா? நீ சாகிறது ஆண்டவருக்கு அப்படி சொன்னது தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. நான் கர்த்தருக்கு முன்னாடி சொல்றேன், இந்த வருஷம் ஒரு நாள் என் சாவை பத்தி நான் பேசினதே கிடையாது. அதை பத்தி யோசிக்க டைம் இல்லைங்க. ஆமேன் சொல்லுங்க, சொல்லுங்க ஆமேன்னு. அதை பத்தி யோசிக்க டைம் இல்லை. ஊழியத்தில் ஓடிட்டே இருக்கிறோம், இன்னும் செய்யணும், இன்னும் சாதிக்கணும், இன்னும் நிறைய இருக்குது. வாழ்க்கை பிரச்சனை வரும், போராட்டம் வரும், சாவை பத்தி யோசிக்கல. நீங்க எத்தனை பேர் இப்படி சாட்சி சொல்ல முடியும்? நான் இந்த வருஷம் ஒரு முறை கூட நான் சாவை பத்தியே யோசிக்கல ஆண்டவரே, நான் சாவை பத்தியே பேசல. சொல்ல முடியுமா உங்களால? சொன்னா நீ கரெக்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். சண்டை வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே அவ்வளவுதான், இந்த மாதிரி செத்து போறேன். அதுதான் தேவனுக்கு முன்னாடி அருவருப்பு. உங்களோட வாயின் வார்த்தைகள், அதுக்காக சொல்ல வந்தேன். உங்க வாயின் வார்த்தைகள் தான் தேவனுக்கு முன்னாடி என்னது? அருவருப்பு. கோபம் வந்துச்சு, எரிச்சல் வந்துச்சு, வேகம் வந்துச்சு அப்படின்னா சவுட்டு மணிக்க வார்த்தைகள். ஸ்தோத்திரம். மரணத்தை பற்றியும் சாபங்களை பற்றியும் தூஷணமாயும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே கேட்கக்கூடாத வார்த்தைகளை பேசி இதெல்லாம் கர்த்தர் பார்வையில் அருவருப்பு. அருவருப்பு. ஆனா சொல்ல, இதை நீ என் பார்வையில் இந்த அடுத்த வருஷம் இந்த காரியம் இருக்கக்கூடாது. தேவனை குறித்த பயம் இருந்துச்சுன்னா கர்த்தருடைய பிள்ளை இன்னைக்கு நீங்க சொல்லணும், ஆமா ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் உமக்கு ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. இதை உணரும் போதுதான் உங்களுக்கு அந்த அருவருப்பு என்னன்னு தெரியும். பேசிட்டோம் சும்மா சாதாரணமா எல்லா வீட்லையும் நடக்கிற சண்டையை போல நீங்களும் பேசிட்டீங்க. ஆனா அது அவங்க தேவனுடைய பார்வையில தப்பு இல்லை. ஆனா இங்க இருக்கிற பரிசுத்தம் உள்ள தெய்வத்தினுடைய பார்வையில ஆண்டவர் சொல்லாத அருவருப்பா இருக்கு. அதுக்கு பேர் தான் சீர்கெட்ட ஏசா. அவன் ஒரு முறை சொல்லிட்டான்ல, எனக்கு என்னத்துக்கு, நான் தான் சாக போறேனே, எனக்கு கொஞ்சம் பைச்சங்கூழ கொடு, சிவந்த கூழ கொடு, நான் குடிச்சிட்டு சாகுறேன் அப்படின்னு சொன்னவன். ரெண்டாவது சொல்றான், அவன் தேவனை அலட்சியம், சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணான். அலட்சியம் பண்ணான். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்றதுக்கு அவன் யாரு? தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ண சொல்றான். அடுத்து சொல்ல 25:27 வாசிக்கிறோம். வாசிக்குமா? இந்த பிள்ளைகள் ஆதியாகமம் 25:27. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். போதும், நம்ம ஏசா பத்தி தானே பார்க்கிறோம். அவனை ஏன் கர்த்தர் என்னன்னு சொன்னாரு? சீர்கெட்டவன். வெரி குட். அதுல பார்வையில் முதல் சீர்கேடு என் வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு தாறுமாறா போச்சு, அருவருப்பா இருந்துச்சு. ரெண்டாவது அவன் என்ன சொல்றான்? அந்த ஏசா பிள்ளைகள் வளர்ந்து பெரியவனான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமா இருந்தான். ஆனா யாக்கோபோ கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தான். வனசஞ்சாரி, வனத்திலேயே சஞ்சரிக்கிற பேர் தான் என்னது? சஞ்சரிக்கிற என்ன? அங்கே குடியிருக்கிறது. வீட்டுக்கே வரமாட்டான். தோத்திரம். அப்பா அம்மாவை கவனிக்க மாட்டான். வீடு எப்படி இருக்கு அவனுக்கு தெரியாது.
குடும்பம் எப்படி இருக்கு தெரியாது. அப்பாவுக்கு காய்ச்சலா அம்மாவுக்கு காய்ச்சலா தெரியாது. இதுக்கு பேர் தான் வனசஞ்சாரி. இதுல என்ன பாஸ்டர் இருக்கு இல்ல? இதுல என்ன இருக்கு சொல்றேன். அவன் வீட்டை பத்தி கவலைப்பட்டதில்ல. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க கவலைப்பட்ட. என்னைக்காவது ஒரு நாள் வருமா, எல்லாம் எப்படி இருக்கீங்க, சில வீட்டில் அப்படி இருப்பாங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. இந்த வெளியூர்லேருந்து வர பிள்ளைகள்லாம் சில நேரம் பாருங்களேன், நம்மளோட இருக்க வரைக்கும் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். இந்த வெளியூர் போயிட்டு ஊரில் சுற்றிட்டு பிள்ளைகளோட பழகிட்டு வந்தோன்னே ஹாய், யார கூட பிறந்த தங்கச்சியை, கூட பிறந்த ஐயா அண்ணன் அக்கா இப்படிலாம் வீட்டில் இருப்பாங்க. ஹாய், என்னடா திடீர்னு மேலே போனால் இப்படி வராளே, வீட்டில் இருந்த வரைக்கும் காலை சிரிச்ச முகத்தோட வருவாளே, இப்போ திடீர்னு ஹாய்ன்றாளே. இந்த வீட்டில் இருக்கிறது நெருங்க பார்க்கும். அதில் நான் எப்பொழுதும் போல எப்படி கேட்க நல்லா இருக்கேன். அந்த ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ஏன்னா அவங்க பழகிற இடம்லாம் தன்னை ஹைஃபையாக காட்டிக்கிறது, சொசைட்டி ஹைஃபையாக காட்டிக்கிறது எல்லாம் நடக்குதுங்க. ஹலோ தோத்துறா அல்லேலூயா, விட மாட்டேனே, விடவே மாட்டேன் அல்லேலூயா. ஹைஃபையாக நடக்கிறத காட்டிட்டு அப்படி இப்படிங்கும். அப்போ அது என்னன்னா அது இப்படியே மெயின்டைன் ஆகும் கொஞ்ச காலம். இந்த ஏசாய் எப்பயாவது ஒரு வாட்டி வருவான், அம்மா அப்பா பாப்பா மறுபடியும் போயிடுவான். அப்படிதான் சிலர். அட ஒரு சபை நடக்குது, ஒரு பாஸ்டர்மா இருப்பாங்களே, இது ஒரு கூடாரங்க, இது குடும்பம், இது பெரிய குடும்பம். நான் தான் குடும்பங்கிறேன், நீங்கள் யாருமே குடும்பம் மாதிரி சொல்கிறதே கிடையாது. என்னமோ நாங்கள் வருவோம் பாஸ்டர், நாங்கள் அப்படி இருப்போம், பிடிக்கலன்னா போயிட்டே இருப்போம், டாட்டா காமிச்சிட்டு தோத்துறோம். போங்க, 10 பேர் வருவான். வேலையில் இருக்க ஆட்களை திடீர்னு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் விட மாட்டான், இன்னொருத்தர் கொண்டு விட்டுட்டு போமா. இனிமேட்டு அடுத்த வருஷம் அப்படி தான், யாராவது வெளியே போனால் 2 பேரை கொண்டு விட்டுட்டு வெளியே போ, தோத்துறான் இல்லையா. ஆமாம், அப்படி வேணா ஆத்ம ஆதாயம் பண்ணி கொடுத்துருப்போம். நேற்று பார்த்து எங்கடா உன்னை காணோம், அந்த அண்ணன் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கா பாஸ்டர், பிடிக்கவே இல்லை பாஸ்டர் எனக்கு அப்படின்னா. டே என்னையே பிடிக்குதா இல்லையா உனக்கு, உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி என்னைக்காவது ஒரு நாள் இந்த சபை பக்கம் அப்படி தலையை வச்சு படுக்கிறது, அப்படி சபை நினைப்பு வர்றது. நான் சொல்கிறேன், நீ வனசஞ்சாரியாக இருக்கிறது தேவனுக்கு பிரியம் இல்லை. நீங்கள் கூடாரவாசியும் சொல்லுங்க குணசாலியுமா இருக்கணும். கூடாரவாசி எப்பொழுதும் எங்க வரும், யாக்கோபு பாருங்க எங்கேயுமே போல, அம்மா அப்பான்னு சுத்திட்டே இருந்தான். அவன் எங்கேயுமே போக மாட்டான், வீட்டுக்குள்ளே இருப்பான். அப்பாவுக்கு என்ன வேணும், அம்மாவுக்கு என்ன வேணும், ஸ்தோத்திரம், அதில் தான் அவன் கவனமா இருப்பான். என்னதான் இது பைபிள் பிரகாரம் இன்னைக்கு குடும்பங்கள் இப்படி தான் நடக்குது. ஒன்று வந்து எப்பொழுது வீட்டை சுத்தமாக வச்சிருக்கும், வீட்டை கவனிச்சுக்கும், அம்மா எப்படி இருக்காங்க அப்பா இப்படி கவனி. இன்னொன்று வீட்டுக்குள்ளேயே தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் பொருளை எடுத்து வச்சுக்கும், அடுத்தவங்க பொருள் கீழே கடந்து மீச்சுக்கிட்டே போகும். அப்படி இதுக்கு பேர் தான் ஏசா. இது யாரு? இது ஏசா. இந்த யாக்கோபு இருக்கு பார்த்தீங்களா, இந்த யாக்கோபு ஏசாவை கவனிச்சுக்கிட்டே இருக்கும், போய் அப்பாட்ட போட்டு கொடுக்கும். இது பைபிளில் இருக்குங்க, நான் உங்களெல்லாம் சொல்லுங்க, இது பைபிளில் அப்பாவா அப்படி பண்ணுறான், அப்பாவா இப்படி பண்ணுறான் அப்படின்னு யாக்கோபு போய் சொல்லிகிட்டே இருப்பான் அப்பாட்ட. அவன் எதையும் சட்டை பண்ண மாட்டான், நான் உண்டு என் வேலை உண்டு. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஆலயத்தை மனதில் வச்சுக்கிட்டே இருக்கணும். சபைக்கே வர முடியலனாலும் அந்த சண்டே உங்க இறுதி எங்க இருக்கணும். சரீரம் தான் அங்க இருக்கணுமே தவிர இறுதி எங்க இருக்கணும் சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்தில் உங்க இறுதியம் இருக்கணும். அதுதான் கூடாரவாசி. கூடாரத்திலே இருந்து அப்பா அம்மாவுக்கு என்ன தேவையோ செய்வான். அவன் என்னைக்காவது ஒரு நாள் வந்தான் ஆண்டவர். அதனாலதான் அவனை சீர்கெட்டு போன ஏசான்னாரு. அவன் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அல்ல, குடும்பத்துக்கு ஒத்து வர வாழ்க்கை அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. ரைட், 3வது வாசித்து முடிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். சுத்திகரிக்கப்பட ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும்? உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 32 verse 28 to 30. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. குறிச்சுங்க, அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரையும் துரத்தி 2 பேர் 10000 பேரை ஓட்டுவதெப்படி? போதும்.
கவனிச்சிங்களா? வாசம் முடிக்கிறேன். இன்னைக்கு சுத்திகரிப்பு எப்படி உண்டாகும்? முதல்ல நீ ஒத்துக்கோ ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும். ஆமா ஆண்டவரே. ரெண்டாவது, மனம் திரும்பும். விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டு, இந்த வருஷம் கர்த்தர் எதையெல்லாம் அருவருப்புன்னு சொன்னாரோ அந்த அருவருப்பை எல்லாம் புது வருஷத்துல ஒரு முடிவெடுத்து என்ன செய்யணும்? சொல்லுங்க, விட்டுருணும். அப்படியே அருவருப்பு வரும்போது என்ன பாசம் செய்யணும்? அப்பப்ப சுத்தம் பண்ணிக்க, அப்பப்ப தேவசம் போ. ஆமா ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க விரும்பாத, நீங்க எதிர்பார்க்காத, நீங்க அருவருக்கிற ஒரு அருவருப்பு, நல்ல கவனிங்க, என்னைக்குமே அது அருவருப்புன்னு தேவனுடைய பார்வையில நமக்கு தெரியணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம பார்வையில் என்னைக்குமே அது அருவருப்பா தெரியாது. ஆனா தேவனுடைய சிந்தையோடு இருக்கும் போதுதான் எது அருவருப்புன்னு தெரியும். இல்லைன்னா அது உங்களுக்கு அருவருப்பாவே தெரியாது. பாவம் ஒரு அருவருப்பாவே தெரியாது. சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறதுன்னு கர்த்தர் தன் உள்ளத்துல சொன்னாராம். சாமுவேல்ட்ட சொன்னாராம். உடனே சாமுவேலும் துக்கப்பட்டானா. கவனிச்சீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? தேவனுக்கேற்ற துக்கம் யாருக்குள்ள இருந்துச்சு? சாமுவேலுக்குள்ள இருந்துச்சு. ஐயோ, நான் இப்படி ஆக்கிட்டேனே, அவனை ஒன்னும் இல்லாத கழுத மேய்ச்சவன இப்படி நான் ராஜாவாக்கிட்டேனே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது. சாமுவேலுக்கு தான் ரொம்ப துக்கமா இருந்துச்சான். அவன் சில நாட்கள் துக்கித்துக் கொண்டே இருந்தான். அதனால ஆண்டவர் வந்தார், சேர்றா விடுற, நானே அவனை விட்டுட்டேன், நீ ஏன்டா துக்கப்பட்டுக்கிட்டு இருக்க? அப்ப அவன் ஆண்டவரை காட்டிலும் அவனுக்கு தான் துக்கம் அதிகம். இப்படி ஆயிட்டானே, இப்படி பண்ணிட்டானே. அதுதான் அந்த பார்வை வேணும். தேவனே துக்கப்படுற அளவுக்கு அதை காட்டிலும் ஒரு துக்கம் சாமுவேலுக்குள்ள இருந்துச்சே. அப்ப நான் என் பார்வையில எதுவுமே அருவருப்பா தெரியலன்னா, தேவனுடைய பார்வையில நான் அதை பார்க்க ஆரம்பிச்சா அது எனக்கு அருவருப்பா இருக்கும். மூணாவது சொல்றாரு, இந்த வசனத்துல தேவனுடைய பார்வையில சில குறைவுகள். அவர் என்ன சொல்றாரு? 32ஆம் அதிகாரத்துல வாசித்த இந்த வசனத்துல, யோசனை கெட்ட ஜாதி, ஞானமடல், உணர்வில்லாமல் போனார்கள். அந்த இடத்த மட்டும் வாசிக்குமா? அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. உங்களை கர்த்தர் சுத்திகரிக்கணும்னா நீங்க சில காரியத்தை உணர்ந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. உணர்வு இல்லைன்னா உங்களை கர்த்தர் சுத்திகரிக்க முடியாது. தாவீதுக்கு பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்சதுக்கு அவனுக்கு உணர்வே இல்லை. கவனிச்சிங்களா? உப்பரிகை மேல உலாவுறான், ஒரு ஸ்திரியை பார்க்கறான், அவளை கொண்டு போய் தன் மனைவி ஆக்கி கொள்றான். அவள் தன்னை சுத்தம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போயிட்டான். அவள் கர்ப்பவதி ஆயிட்டான்னு சொல்லி அனுப்புறான் தாவீதுட்ட. தாவீது அவள் கர்ப்பவதி ஆனான்னு தெரிஞ்ச உடனே அவன் புருஷனை உரியாவை கொன்னுறான். இதெல்லாம் செய்யும் போது அவனுக்கு ஒரு உணர்வே இல்லை. அவன் ராஜாவை உட்கார்ந்துருக்கான் சிங்காசனத்துல. நாத்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புறார். நாத்தான் தீர்க்கதரிசி போய் அழகாக ஒரு கதை சொல்றான். ராஜாவே, ஒரு ஐஸ்வர்யவானுக்கு பக்கத்துல ஏழை இருந்தான். அந்த ஏழைக்கு ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு. அந்த ஐஸ்வர்யவானுக்கும் நிறைய ஆடு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அந்த ஐஸ்வர்யா வீட்டுக்கு ஒருத்தன் பெரிய உறவுக்கார ஒருத்தன் வந்தான். அவனுக்கு இந்த ஏழை வளர்த்த ஆட்டுக்குட்டி அடிச்சு போடுறான் ராஜாவே. அப்ப கூட இவனுக்கு உணர்வு இல்லை. யார் அவன்? அவன் மரணத்துக்கு பாத்திரமானா இருக்கிறான். ராஜா வேகத்துல சொல்லிட்டான். அதான் உண்மையான தீர்ப்பு. சொன்ன உடனே, நீர்தான் அவன். அடிச்சா ஒரு அடி நேரா, நீதான் அந்த ஆளு. நானா என்ன செஞ்சேன்? உரியாவின் மனைவியை நீ உனக்கு மனைவியை எடுத்துக்கொண்டு நீ அருவருப்பான காரியத்தை செய்த. சொல்லும் போது அந்த தேவ பிரசனம், தேவனுக்கு மகிமை, அந்த பிரசனம் வந்தோன்னு அந்த உணர்வு வந்துருச்சு. சாஷ்டாங்கமா விழுந்தான். சிங்காசனத்தில் உட்கார்ந்துருந்தவன் எழுந்து போய் நாத்தானுடைய கால்களை சாஷ்டாங்கமா விழுறான். ஓ, நான் அதை தெரியாம செஞ்சுட்டேன் தேவனே. அதான் அந்த 51ஆம் சங்கீதம். அந்த 51ஆம் சங்கீதத்தில், தேவனே, என் மீறுதல்கள் நீங்க, என்னை சுத்திகரியும், என் துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும். தேவனே, உனக்கு ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன். அவன் சொல்றான், உரியாவுக்கு விரோதமா பாவம் செய்யல. செய்யற பாவம் அத்தனை யாருக்கு விரோதமா? ஒரு தேவ பிள்ளை உணரணும். எதை உணரணும்? நான் என்ன தப்பு செஞ்சாலும் அது மனுஷனுக்கு அல்ல, அது தேவனுக்கு முன்னாடி. அதான் கரெக்டா சொன்னார் தாவீது. நான் உரியாவுக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லல, தேவரீர் உமக்கு விரோதமாகவே பாவம் செய்தேன். அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சான்ல. பிள்ளை கேவலப்பட்டு மரித்து போய், ஸ்தோத்திரம், அந்த உணர்வு வரணும் ஒரு தேவ பிள்ளைக்கு. நான் செய்யற பாவங்களை குறிச்ச உணர்வு இருந்துச்சுன்னா அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற. அவனை தான் கர்த்தர் சுத்திகரிப்பார். நீ சாகாமல் பிழைத்திருக்கும்படி நான் உனக்கு கிருபை செஞ்ச போ. அவன் செத்துருக்கணும். ஆனா அதை காட்டிலும் பாவம் செய்யாத சவுல் செத்து போனான். ஏன் தெரியுமா?
அவனுக்கு அந்த உணர்வு வரல தான் செஞ்சது தப்புன்னு. ஆனா தாவீதுக்கு மட்டும் தான் உணர்வு வந்துச்சு, நான் செஞ்சது தப்பு. தேவனுக்கு முன்னாடி சொன்னான், நீ நுறுக்கின எலும்புகள் களி கூறட்டும். ரட்சணிய சந்தோஷத்தை பாவம் செய்த போது சந்தோஷத்தை இழந்தான், சமாதானத்தை இழந்தான். ஸ்தோத்திரம். அதான் கதறான், தேவனே உங்க சமூகத்தை விட்டு நீ தள்ளி விடாதரும். அந்த உணர்வு வந்துருச்சு, பயந்துட்டான். எங்க தேவன் தன்னை தள்ளிடுவாரோ? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை குறிச்ச ஒரு உணர்வு வேணும். அது அப்பதான் தேவன் சுத்திகரிப்பார். நான் செய்தது தவறுன்னு எந்த இடத்துல நான் உணர்கிறேனோ அன்னைக்கு தான் கர்த்தர் சுத்தம் பண்ணுவார். அந்த உணர்வு மட்டும் ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சமூகத்தில் உணர்வோடு இருக்கணும். அதனால தான் நான் தேவ சமூகத்துக்கு டெய்லி போகிறோம். ஏன்னா என் குறைவு என் கண்ணுக்கு தெரியாது. நான் கர்த்தர் சமூகத்துக்கு போகும்போது அவர் என்னை உணர்த்துவார். மகனே இந்த இடத்துல நீ செஞ்ச அப்படி கண்ணுக்கு உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. நீ தேவ சமூகத்தில் போய் முன்னங்கால் போட்டு கொஞ்சம் நேரம் துதிக்க ஆரம்பிச்சது சுத்திகரிப்புக்குள்ள. நிறைய பேருக்கு என்ன ஜெபம் பண்றது பாஸ்டர், 10 நிமிஷம் தான் ஜெபமே வருது, அதுக்கு மேல என்னால் ஜெபம் பண்ண முடியல. ஜெபத்தில் 7 ஸ்டெப் இருக்குது. முதல்ல ஜெபம் நல்ல பிரைஸ் பண்ணுங்க, நல்ல தேவனை ஆராதிங்க. ரெண்டாவது தேவன்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணி சுத்திகரிங்க. உங்களை எங்கெங்கெல்லாம் போனேன், என்னெல்லாம் பார்த்தேன், என்னெல்லாம் செஞ்சேன், இதுதான் சுத்திகரிப்பு. அப்ப நம்ம குற்ற மனசாட்சி இல்லாம நம்ம தேவ சமூகத்தில் வந்து நிற்க முடியும். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு உணர்வை தார். அது அந்த உணர்வை யார் தருவா? சர்வ வல்லவருடைய சுவாசமே உணர்வை தரும். உங்களுடைய வசனமே எனக்கு உணர்வை தரும். நீ வசனத்தை படிக்காம உங்க குறைவை நீங்க உணரவே முடியாது. உங்களோட தைரியமா பேசுறது இந்த உலகத்துல யாருன்னா வசனம் தான். வேற யார் குற்றம் சொன்னா நீ ஏற்றுக்கொள்ளவே மாட்டீங்க. தெரியாதா? நீ ஜெபம் பண்ணு, பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொல்லி பாருங்க, நீ முதல்ல போய் ஜெபம் பண்ணு அப்படிங்க. இல்ல நான் எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் உனக்கு தெரியுமா, உனக்காக தானே ஓடுறேன், நீ ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ண மாட்டாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு உணர்வு வராது. காலையில் நம்ம தான் எழுப்பி உண்டு, வேற வழி இல்லை. எந்திரி, தேவனை தேடு, தேவனை முகத்தை தேடு. ஆமென். யாராவது ஒருத்தருக்காவது அந்த வீட்டுக்குள்ள உணர்வு இருக்கணும். காலையில் அத்தனை பேர் 7 மணி 8 மணிக்கு தூங்காதீங்க தயவு செய்து. அது பயங்கர சாபம், பயங்கர குறைவு. அது உங்க வீட்டில் ஆவிக்குரிய தரித்திரம், ஆவிக்குரிய தரித்திரம். தரித்திரம் உலக பிரகமா வந்தா கூட போயிடும். ஆனா ஆவிக்குரிய தரித்திரம் எத்தனை ராத்திரி லேட்டா படுத்தாலும் காலையில் தேவ சமூகத்துக்கு போயிடும். அந்த ஒரு ஆள் நீங்க நிக்கிறது தான் ஆமென் அந்த வீட்டுக்குள்ள அந்த தேவ பிரசன்னத்தை நிலைக்க பண்ணும். சொல்றேன், தூங்கிடாதீங்க, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்துடாதீங்க. தேவனை தேடக்கூடாதபடி வீட்டில் இருக்க அத்தனை பேரும் உணர்வற்று போய் இருந்துடாதீங்க. நான் ரொம்ப பயப்படுவேன். அதுக்கு என் வீட்டுக்குள்ள ஜெபம் இல்லைன்னா நான் ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. சத்துரு எப்ப வேணாலும் உங்க குடும்பத்தை தாக்குவான். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு உணர்வு, காலையில் எழுந்து அதிகாலையில் தேவனுடைய முகத்தை தேடி அவரை நல்லா ஆராதிச்சு துதிச்சு குறைவுகள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த குறைவுகள் எல்லாம் தேவனோடு கூட சரிப்படுத்தி இது வந்து ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. கடைசி 5 நிமிஷம் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுக்கு மிக முக்கியமான வசனம். ஹல்லேலூயா. சங்கீதம் 141:5 சுத்திகரிப்பு என்பது 4வது என்ன? முதல்ல ஒத்துக்கொள்வது. நீ ஆண்டவருக்கு முன்னாடி ஒத்துக்கணும். தேவனுக்கு முன்னாடி 2வது மனம் திரும்புதல், 3வது உணர்வு, 4வது ஹல்லேலூயா. சங்கீதம் 141:5 வாசிக்க முடியுமா? நீதிமான் என்னை தயவாய் குட்டி, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். நீதிமான் என்னை கொட்டட்டும், தயவா கொட்டட்டும். நல்ல கவனிங்க, யார் கொட்டணும் சொல்லுங்க? உங்களுக்கு மேல இருக்கிற ஒரு ஊழியக்கார, ஒரு தகப்பன் உங்களை என்ன செய்யணும்? கொட்டணும், கொட்டணும். சிலர் இருக்கிறீங்க, திட்டு வாங்காம தூக்கம் வரல அப்படின்னா அதுக்காக நாங்கள் திட்டிகிட்டே இருக்க போறோம். இல்ல, நீதிமான் என்னை தயவாய் கடிந்து கொள்ளட்டும், குட்டட்டும், அது என் தலைக்கு என்ன வச்சது போல இருக்கும். நல்லா கவனிங்க, குற்றத்துக்கு விட்டு கொடுக்கணும். எல்லாரும் கடிந்து கொள்வதை விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்களா? சிலரை நாங்கள் கடிந்து கொள்ளவே மாட்டோம். ஏன்னா அதுக்கு மேலே நாங்கள் பேசினா அவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும். அதுக்கு மேலே அவங்கள்ட்ட அதை பற்றி பேசினா அவங்க அதை விரும்ப மாட்டாங்கன்னு தெரியும். அவங்களோட நாங்கள் எந்த காரியத்தையும் சொல்ல மாட்டோம். சிலரை தெரியும், கடிந்து கொண்டா கேட்பாங்க, கீழ்ப்படிவாங்க. என்ன திட்டினாலும் சரி, ரைட், ஓகே, அதில் ஒரு நியாயம் இருக்கு. நீதிமான் என்னை கொட்டட்டும், அது என் தலைக்கு அதை என் தலை
அல்ல தட்டுவதில்லை. அப்படின்னா என்னை யாருமே பேசக்கூடாது, என்னை யாருமே கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சரியில்லாத ஒரு காரியம். உங்களை திட்டத்துக்கு 4 பேர் 2 பேர் வேணும். உங்களுக்கு மேல இருந்து உங்க குறைவுகளை சுட்டி காட்டணும். நல்ல கவனிங்க. அதற்கு என்ன நான் விட்டு கொடுக்கணும், அதற்கு என்ன நான் தாழ்மைப்படுத்தணும். தாழ்மை இல்லாம உங்களை நீங்க யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. சிலருக்கு பெருமை இருக்கும். அது எப்படி என்னையும் சொல்ல முடியும், அது எப்படி என்ன, நான் யார் தெரியுமா, என்ன அவங்க சொல்லவே கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். தாழ்மைப்படாத யாரையுமே கர்த்தர் சுத்தம் பண்ண மாட்டார். விட்டு கொடுத்து பாருங்க. சரி ஆண்டவரே, இன்னும் ஏதாவது சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. யாராவது என்கிட்ட ஏதாவது குறைவு சொல்ல மாட்டாங்களா? எல்லாருமே உங்களை புகழ்ந்து பேசுறாங்கன்னா உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு கஷ்டம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த யூடியூப்ல போட்டுட்டு செய்தி ஏதாவது கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதான் நான் பார்ப்பேன். என்ன எல்லாருமே ஓஹோ சூப்பர், ஆஹா சூப்பர். 2 பேர் திட்டணும் நம்மளை, 2 பேர் குறைவுகளை கண்டுபிடிச்சு சொல்லணும். அது ஒருத்தர் போட்டிருந்தார், பாஸ்டர் ஆடியோ சரியில்லை, தயவுசு சரி. நான் சொன்னேன், ஐ எம் சோ சாரி, என்னால் சரிப்படுத்த முடியல ஆடியோ ரொம்ப குறகுறன்னு ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கங்க, ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. உடனே நான் ரிப்ளை பண்ணேன் அவங்களுக்கு. அது எப்படி நீ சொல்லலாம், என்னைய நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுமா? இல்லையே. ஆமென். இன்னொருத்தர் போட்டிருந்தார், அது எதுக்கு ஸ்டேஜில் இத்தனை பெண்களை உட்கார வைத்திருக்கிறீர்கள்? நான் சொன்னேன், 1 என் மனைவி, 2 என் பிள்ளைங்க. இது யாரா அந்நிய பொம்பளைங்க மேலே இருக்காங்களா? யூடியூப் கமெண்ட் போட்டிருக்கான். திருப்பி அவனை கூப்பிட்டேன், ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, நீங்கள் தான் அந்த கமெண்ட் போட்டிங்களா அப்படின்னு. ஆமாம். அது என்ன அத்தனை பொம்பளைங்க உட்கார வச்சிருக்கீங்க, அது பார்த்தா பொம்பளை மாதிரி இருக்குதா இல்லை பொண்ணு மாதிரி இருக்குதா? 1 என் மனைவி, இன்னொருத்த மனைவியை உட்கார வச்சிருக்கேன் நான். 2 என் பிள்ளைங்க, இன்னொருத்த என் பையன். ஆசாரியோட குடும்பம் மேலே இல்லாமல் வேற எங்கே இருக்கிறது? அவன் ஏதோ ஒரு சபையில் இருந்திருக்கான் போல, அவனுக்கு சத்தியம் தெரியல. ஏன்னா அவங்க சபையிலலாம் இப்படி பார்த்ததில்லை. பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் மேலேயே ஏறினது இல்லை, பாஸ்டர் அம்மாக்கள் சபை நடத்தினதே இல்லை. அதனால தான் பாஸ்டர் செத்து போன பிறகு சபை அப்படியே போயிடுது. நாங்கள் எதுவும் புதுமையெல்லாம் பண்ணலை, எங்கள் முற்பிதாக்கள் செய்ய தவறினதை நாங்கள் இப்போ செய்கிறோம், அவ்வளோதான். வேற எதுவும் வீம்பா செய்யலை, பகட்டா செய்யலை. என் மேலே என்ன அபிஷேகம் இருக்கோ அது அப்படியே இருக்கு அவங்க மேலே, அவ்வளோதான். சில நேரத்தில் என்ன காட்டிலும் அங்கே ஒர்க் பண்ணுது. நான் சந்தோஷப்படுறேன். கர்த்தர் யாரை கொண்டார்களோ யாரையாகவும் சுகமாகட்டும். ஆமென். அவங்க சிலருக்கு புரியாது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். நானே சிலர் கூப்பிடுவேன், பிரதர் போனோன்னே செய்தி முடிஞ்சோன்னு 2 நாள் கழிச்சு ஒருத்தர் கூப்பிடுவேன். எனக்கு எப்பொழுதும் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, பிரதர் எப்படி இருந்துச்சு? சில இடத்துல சில நெகட்டிவ்ஸ், சில கமெண்ட்ஸ். நல்லது கேட்டுக்கொள்ள. அப்போ நீதிமான் என்னை குட்டட்டும், எனக்கு உணர்த்தட்டும், என்னோட 2 பேர் பேசட்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களை 4 பேர் சொல்லணும், சிஸ்டர் நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணும், நீ அப்படி இல்லை, சரியில்லை அப்படின்னு சொன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ரொம்ப நல்லது. ஒரு சின்ன சந்தர்ப்பம் யாரும் உங்களை திட்டிடக்கூடாது, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னீங்கன்னா உங்க ஸ்பிரிட் இன்னும் அடங்கலை, தாழ்மைப்படலை, அங்க இன்னும் உடைக்கப்படலை. ஆமென். நீ தேவனுடைய குமாரனா அதை எனக்கு சொல்லு அப்படின்னாரு. அந்த இடத்துல மட்டும்தான் இயேசு வாயை திறந்து பேசுறாரு. ஆமா நான் தேவனுடைய குமாரன். நீ பிரதான ஆசாரி வைகிறாயே, இப்படி செஞ்சிருக்கிறாயே, ஓங்கி பலார்னு கன்னத்துல போடுறான். நான் யார் தெரியுமோ, நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னாரா? ஒரு வார்த்தை கூட பேசல. தாடியை பிடுங்கிறவனுக்கு தாடியை ஒப்பு கொடுத்தார், கன்னத்தில் அடித்தவனுக்கு கன்னத்தை காட்டினார். உங்களை 4 பேர் குறைவுகளை சொல்லட்டும், குறைவுகளை உணர்த்தட்டும், உங்களை தாழ்மைப்படுத்துங்க. தாழ்மை இல்லாதவன்ட்ட கர்த்தர் வந்து பேசவே மாட்டார். தாழ்மை இல்லாதவன்ட்ட உங்க குறைவை சுட்டி காட்டவே மாட்டார். நீதிமான் என்னை குட்டட்டும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. ஒரு நீதிமான் உங்களை பேசுறான், உங்களை குறைவை சுட்டி காட்டுறான்னா சந்தோஷப்படுங்க. அப்பதான் கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பார். ஆமென் சொல்லுங்க. எழுதுங்க, ஜெபம் பண்ணலாம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் உங்கள் கைகளை கழுவி சுத்திகரியுங்கள். உங்க கைகள் ரத்த படிந்திருக்கிறது, கரைகள் படிந்திருக்கு. உங்க வாழ்க்கை கொஞ்சம் சுத்தமாகட்டும். சுத்தம் பண்ணணும் அப்படின்னா முதல் அனுபவம் ஒத்துக்கொள்ளுகிற அனுபவம். தேவன் எனக்கு சுட்டி காட்டுறதை நான் ஒத்துக்கணும். முதல்ல அந்த இருதயம் எனக்கு இருந்தால் தான் கர்த்தர் பேசுவார். எப்பொழுதுமே எல்லாரும் என்ன புகழணும்னு நினைச்சா ஆண்டவர் உங்களோட பேச மாட்டார். தேவன் சில குறைவுகளை எப்ப என்கிட்ட பேசுவார்? நீங்க ஒண்ணு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன எனக்கு சுட்டி காட்டினாலும் நான் அதை ஒத்துக்கிறேன்ப்பா. நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஒத்துக்கிறதுல எனக்கு ஒரு குறைவும் இல்லைப்பா. ஒத்துக்கிறது தான் மிக சுலபமான காரியம் எனக்கு. ஆனா நான் சொல்லுவேன், என்கிட்ட என் குறைவை பேசுங்கன்னுவேன்.
அப்பதானே நான் ஒத்துக்கொள்ள முடியும். நீ என்னை விட்டு சோர மார்க்கமாய் போய் சகல பச்சையான மரத்தின் கீழும் அந்நிய தெய்வங்களோட உனக்கு ஒரு உறவு இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கடிந்து கொண்டார். நீ எனக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போன. இந்த ரெண்டையும் நீ ஒத்துக்கொள். ஆமா ஆண்டவரே, இந்த வருஷம் அநேக தருணங்கள்ல நான் ஒழுங்கா உங்களோட வாழல, ஒழுங்கா உங்க முகத்தை தேடல. ஆண்டவர் உங்களோட பேசுறார். எத்தனை நாளாச்சு மகனே நீ ஜெபம் பண்ணி? எத்தனை நாளாச்சு மகளே நீ வேதத்தை ஓபன் பண்ணி? வேதத்தை வாசிக்காத எத்தனையோ கிறிஸ்தவர்கள் நீங்கள் ஒருவரா? ஆமான்னு சொல்லி, ஆமாப்பா நான் வாசிக்கல, அதை ஒரு பொருட்டா நினைக்கலையே. வேதம் தானே உங்க குறைவை சுட்டி காட்டும், வேதம் தானே உங்க வாழ்க்கையின் கண்ணாடி. ரெண்டாவது ஆண்டவர் சொன்னாரு, நீ மனம் திரும்பு. அப்படின்னா சுட்டி காட்ட உடனே மனம் திரும்பணும். குறைவை ஆண்டவர் சொன்ன உடனே ஆண்டவரோட ஒப்புரவாயிரும். ஆண்டவர் சொல்ல, என்னோட ஒப்புரவாயிரும். நீ அதை தட்டாத, இல்ல அப்படின்னு சொல்லாத. உடனே மனம் திரும்ப, நாளைக்கு மனம் திரும்புறேன்னு சொல்லாத. தேவனுடைய பிள்ளையே, எதுல மனம் திரும்பணும்? அருவருப்புகளை நீக்கி விட்டார். உனக்குள்ள இருக்க அருவருப்புகள் இருந்து நீ மனம் திரும்பு. ரகசிய பாவங்கள் இருந்து மனம் திரும்பு. துணிகரமான பாவங்கள் இருந்து மனம் திரும்பு. அது அருவருப்பு. அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. ஒருவேளை நம்ம பார்வையில், உலகத்தின் பார்வையில் அருவருப்பு இல்லாமல் இருந்தாலும் அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. மூணாவது சொல்ல, நீ உணர்வு உள்ளவனாயிரு. உன்னை கத்தர் சுத்திகரிக்கணும், உனக்கு உணர்வு வேணும். அப்பதான் கத்தர் உணர்த்துவார். முதல்ல உள்ளத்துல உணர்த்துவார் நம்ம குறைவுகளை. கடைசியா சொன்னாரு, உனக்கு தாழ்மை வேணும். தாழ்மை இல்லாதவன்ட்ட கத்தர் பேச மாட்டார். முரட்டாட்டம் பண்றவன்ட்டையோ, எழுத்து நிக்கிறவன்ட்டையோ, பெருமை உள்ளவன்ட்டையோ கத்தர் பேசவே மாட்டார். நீதிமான் என்னை குட்டட்டும். தாவீது சொல்றான், இன்னும் சொல்லு, என்கிட்ட என்ன குறைவுன்னு சொல்லு, நான் திருத்திக்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுற நல்ல வார்த்தைகளுக்கு நம்ம எல்லாரும் வாய்ந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல பின்னாடி சத்தம் கேட்கல, நல்ல வாயை திறந்து தேவன் இன்னைக்கு என்னோடு பேசினார். உங்க நன்மைக்காக தான் பேசுறான். நீ நல்ல கனி கொடுக்கணும், நல்ல கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.